ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். Is currently switched off. பெங்களூருவில் ஒரே இரவில் சந்தேகத்துக்கிடமான 3 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது நகரவாசிகள் பெரும் கலக்கத்தில் உள்ளார்கள். மாதவரம் எஸ்டேட்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. மற்றொரு டெட் பாடி ஃபேமஸான சுவாமிஜி அவர்களோட ஆசிரமத்து அருகே கிடைக்கப்பட்டது. மறுபடியும் கொலை தொடருமான மக்கள் அச்சத்துல இருக்காங்க. மக்கள் அதிகமா கூடுற இடத்துலதான் இந்த கொலை நடந்திருக்கு. இந்த கொலை போலீஸ் அதிகாரிகளுக்கு விசாரணையில பெரும் சவாலா இருக்குன்னு சொல்றாங்க. கொலையான 3 பெண்களுக்கும் ஒரே வயதுதான் மற்றும் ஒரே பெயர் தான். காமராஜர் நகர்ல இருக்கிற பாலத்து மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த காதலர்களோட பாடியை வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த விசாரணையின் போது இந்த கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொண்ணு பேரு வைஷாலி, அவள் பெங்களூரை சேர்ந்தவள் என்று தெரிகிறது. இந்த கொலைகளை யார் பண்றாங்கன்னு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க விசாரணை நடத்தி வருவதாக இன்ஸ்பெக்டர் சூர்யா சார் தெரிவித்துள்ளார். இந்த அளவுக்கு விசித்திரமான ரொம்ப சிக்கலான வைஷாலின்ற பேர் வச்சிருக்கிற இந்த பெண்களை யாரு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றத போலீஸ்காரவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இதெல்லாம் குழந்தைக்காக தான் பண்ணன்னு சொல்லும் போது என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ சொல்லு மிஸ்ரி, உன் பேச்சை கேட்டு என் மார்க்கெட்டை நான் நாசமாக்கணுமா என்ன? இந்த மண்ணோட பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன். நீ ரொம்பவே மாறிட்ட சங்கர். இங்க பாரு, கன்வர் லால்னு போலோ. எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், எல்லா மக்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் படம் வேணும்னு. நம்ம மக்கள் மேலே பாசம் வச்சிருக்கவங்க, நமக்கு வில் பவர் இருந்தாவே போதும். எனக்கு தெரியும், பைத்தியம் மாதிரி நடிச்சா என் பாட்டி வந்துருவாங்கன்னு சொன்ன. ஆனா இப்ப என்னாச்சு? எங்க எங்க காதல் கடவுள்னு சொல்றீங்க, நாங்க காதல் பண்ணா ஏன் பண்றேன்னு கேக்குறீங்க. நீங்க பண்றது சரியா? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ பண்ணதெல்லாம் சரியா? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? மூடுறா வாய. என் இடத்துக்கே வந்து என்னையே அதிகாரம் பண்றியா? யார் அந்த திமிரை உனக்கு கொடுத்தது? எப்ப நான் உன்னை பார்த்தனோ அப்பவே நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஜெனி வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். இப்படி எழுதியிருந்தா யாராலையுமே தப்பிக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். ஆனால் எனக்கு யாருமே கிடையாது. நான் செத்து போனால் யாருமே அளவும் மாட்டாங்க. என்ன நடக்குமோ நடக்கட்டும். நெஞ்சில் தில்லு இருக்கிறவங்களாம் பலசாலி ஒன்றும் கிடையாது. இவங்கள மாதிரியே பெரிய ஹீரோ ஆகணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் நான் பண்ணாத கொலைகளுக்கு கோர்ட் என்ன குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்து நான் பெரிய ஹீரோவாகணும். இல்லை, இந்த கொலையெல்லாம் பண்ணவனை நான் கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுற வரைக்கும் போலீஸ் கையில் மாட்டாமல் இருக்கணும். என்னோட பேர் விக்ரம். நல்ல ஸ்டோரி ரைட்டர் ஆகணும்னு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஆனால் என்னோட கதையை கேட்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. நீ பார்க்க சூப்பராக இருக்கடா, எதுக்காக ரைட்டர் ஆகணும்? ஹீரோ ஆயிடுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட சான்ஸ் தரவே இல்லை. ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி, கதை ரொம்ப சூப்பராக இருக்குங்க, உங்க கதையில நீங்களே ஹீரோவா நடிங்கன்னு சொன்னாரு. விக்ரம், உங்க சுச்சுவேஷன் என்கிட்ட சொன்னீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இந்த அவமானம், அசிங்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இருக்கும். நமக்கு கிடைக்கிற அவமானம் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற சன்மானம். நம்ம மலை ஏறுற வரைக்கும் மலைக்கு கீழே தான் நம்ம இருப்போம். மலை ஏறினதுக்கு அப்புறம் மலையே நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கும். நீ கூடிய சீக்கிரம் வெற்றிங்கிற மலையை கண்டிப்பா கைப்பற்றணும். உடனே நான் கதை எழுத உட்காந்துட்டேன். ஆனா இந்த கொரோனா ஆடின ஆட்டத்துக்கு நல்ல கிளைமேக்ஸே கிடைக்கல. இவன் ஏதோ சைக்கோ கில்லர் போல இருக்கு. அவன் 3 கொலைகள் மட்டும் பண்ணியிருக்க மாட்டான், நிறைய கொலைகள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னையா பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க சொன்ன மாதிரி கதையை மாத்தி எழுதிட்டேன் சார். கிளைமேக்ஸ் எது வரைக்கும் வந்திருக்கு? சார், நம்ம முதல்ல வச்ச கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு சார். அதை தவிர வேற எதுவுமே நல்லா இல்லை சார். பட் ப்ரொடியூசர் கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்கார்ல, என்ன பண்ணலாம்? சார், அவருக்காக ஒரு வருஷனை திங்க் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா மூவியை 2 பார்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். இங்க பாருங்க விக்ரம், கண்ட கனவுலாம் காணாதீங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்கிரிப்ட் அது ஒரு சினிமாவா வருமா வராதான்னு யோசனை பண்ணுங்க. ஏன் சார், என்னாச்சு? இங்க பாருங்க, நீங்க ஸ்கிரிப்ட் எழுத உட்காரும் போது இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே மறந்துடுறீங்க. என்னாச்சு சார்? இன்னும் வேற என்ன நடக்கணும்? லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் கொரோனா நம்மளை வச்சு செய்யும் போல இருக்கு. நீங்க டிவி பாத்தீங்களா இல்லையா? கவர்மெண்ட் மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. ப்ரொடியூசர் கால் பண்ணாங்களா? இல்லை சார். எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? லாக்டவுன் போட்டாங்கன்னு உங்களை எஸ்டேட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டோம், கவலைப்படாதீங்க. சார், நாம நினைச்சது நடக்கலைன்னா
மாளிகையில் இருந்தா என்ன, குடிசையில் இருந்தா என்ன சார்? நமக்கு வேலை முடிஞ்சாகணும்னா நான் பிளாட்ஃபார்மில் கூட படுத்து தூங்குவேன் சார், பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க, நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். நான் 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு, சூப்பர் டைரக்டர் நீங்கள் இருக்கீங்க. ஆனாலும் இப்படிலாம் நடக்குதே சார். சுச்சுவேஷன் அப்படி இருக்குங்க. இந்த பேண்டமிக்னால நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தொந்தரவு இல்லை, எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். இத்தனை நாள் வெயிட் பண்ண நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கனவுலேயே இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட்டோம். நமக்கெல்லாம் கொரோனா ஒரு பிரச்சனையா? விக்ரம், இந்த ஃபீல்டில் நீங்கள் ரைட்டர் மட்டும் இல்லை, ஹீரோவும் நீங்கள் தான். ஒரு நடிகன் எப்போவுமே அவன் வலி எல்லாமே மறைச்சிட்டு கேமரா முன்னாடி சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ஒரு நடிகனோட அழகு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஹலோ. என்னப்பா விக்ரம், திடீர்னு கால் பண்ணியிருக்கிற, என்ன மேட்ரு? உனக்கு காசு அனுப்புகிறேன், ஒரு கேஸ் பீர் வாங்கிட்டு தெரியா? லைஃப்பை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறடா. எங்களை பாரு, பெங்களூர் வேறான்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிட்டோம். ஆமாம், சினிமாக்காரங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டில் தானடா ஓப்பன் பண்ணுவாங்க. நீ என்னடா கேஸ் கணக்கில் பீர் கேட்டுனுங்கிற? என்னடா ப்ரொடியூசர்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டியோ? சோடா ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? என்ன போதையே ஏற மாட்டேங்குது? டைரக்டர் சொன்ன மாதிரி கஞ்சா ட்ரை பண்ணலாமா? காக்டெயில் கொடுக்குற போதையை விட எது தெரியுமா அதிகமாக போதை தரும்? பொண்ணுங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்களை தாங்க. என்ன? நீங்கள் எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப்? அடிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். அது நீங்க கேக்குற ஹெல்ப் பொறுத்து தான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அது பயப்படாதீங்க, என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க.
எனக்கு நீங்க ஒரு கிஸ் கொடுக்குறீங்களா? செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? எங்கங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு? போன்ல பேலன்ஸ் இல்ல, கால் பண்ணிட்டு தர உங்க போனை கொடுங்க. இல்ல பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க காசு வேணும்னு கேப்பேன்னு பார்த்தா கிஸ் கேக்குற. உன்ன மாதிரி ஆளுங்களாம் அடிச்சு உள்ள தள்ளணும், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஃபியூச்சர்ல பெரிய ஸ்டார் ஆக போறேன், அதனால அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஆஹா, இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கவங்க எல்லாம் ஸ்டார் ஆனாங்கன்னா என்ன மாதிரி பொண்ணுங்க நிலைமை அவ்வளவுதான். பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் அறிவையும் யூஸ் பண்ணணும். ஏங்க ஆக்சுவலா நான் ரொம்ப நல்ல பையங்க, நீங்க தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா ஆமா, உங்க கண்ணத்துல காயம் இருக்க மாதிரி யாரோ அடிச்சிருக்காங்க. அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ரொம்ப நல்லவருன்னு. என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயாவது கேட்டிருப்பீங்க. நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கரெக்ட் தானே? ஏங்க இது ஒன்றும் பொண்ணுங்க அடிச்சது இல்ல, ப்ரொடியூசர் அடிச்சது. ப்ரொடியூசரா? ஹலோ. என்னடா குடிச்சிட்டு ஃபுல் டைட்டா படுத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு எப்படா தெரியும்? ஏய், நீ தெளிவா இருந்தா ஒரே ரிங்ல போன் எடுப்ப. ஃபுல் குடி குடிச்சினா பக்கத்துல பாம்பு வந்தா கூட நீ எந்திரிக்க மாட்ட. அதனால தான் நான் கேட்டேன். இவ்வளோ அர்ஜென்ட்டா கால் பண்ண வேண்டிய அவசியம் என்னடா? நீ ஹீரோ ஒரு படத்துல செலக்ட் ஆனல, அந்த படத்துல இருந்து உன்னை தூக்கிட்டானுடா. என்ன என்னன்னு ஷாக் ஆகுற? உனக்கு நடக்க வேண்டியதா நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 10 ப்ரொடியூசர் 10 டைரக்டர் தேடி நீ போயிட்டு இருக்க. அதுல ஒருத்தர் உனக்கு பாசிட்டிவா பேசினா இன்னொருத்தர் நீ மறந்துடுற. உன்னை செலக்ட் பண்ணார்ல ப்ரொடியூசரு, அவருக்கு என்ன கோபம் என்னன்னு தெரியல உன் மேல. உன்னை தூக்கிட்டு வேற ஒருத்தனை போட்டுட்டாங்கடா. என்னன்னு நீயே போய் கேள்ற அவரை. சார் உங்க படத்துல இருந்து என்ன தூக்கிட்டீங்களாமே சார்? ஏன் சார்? ஏய், என்னடா சத்தம் போடுற? ஐயோ, சத்தம் போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஒன்றும் இல்லை சார். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன படத்துல இருந்து தூக்கிட்டீங்க சார். எல்லாத்துக்கும் ரீசன் சொல்ல முடியாது. அன்னைக்கு நான் செலக்ட் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு வேண்டான்னு தோணுச்சு, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சார் ஆடிஷனில் அத்தனை பேருக்கு முன்னாடி ஹீரோவா செலக்ட் பண்ணீங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏய், பேசாம போயா நீ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏய் எந்தர்ரா. ஓ, நீங்க சினிமால இருக்கீங்களா? சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. அம்மா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சுன்னா கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. நீங்க கிஸ் கேக்குறீங்க. யாருனே தெரியாதவருக்குலாம் நான் கிஸ் கொடுப்பேன் நீங்க எப்படி நினைச்சீங்க? நான் ஐ லவ் யூ சொல்லியிருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா? கொஞ்சம் டைம் வேணும், திங்க் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். நீங்க எதுவும் கனவுலாம் கண்டுட்டு இருக்காதீங்க. இதய துடிப்பு அதிகமாகி ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சும்மா பேச்சுக்காக தான் சொன்னேன். தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்க்காதீங்க. ஓப்பனா ஒன்னு கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லும்போது எதுக்கு என்கிட்ட கிஸ் கேக்குறீங்க? ப்ரொடியூசர் அடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என் கோவம் உடனே போகணும்னா நான் டக்குன்னு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். இல்லைன்னா கோவம் குறையிற வரைக்கும் நான் ஓடணும். சரி, ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. அதான் டயர்ட் ஆகுற வரைக்கும் ஓடி வந்தேன். சொல்லுங்க. டேய், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆடிஷன் போகும்போது ஆல்டர்னேட் நம்பரை என் நம்பரை கொடுக்காதுன்னு. நீ ஃபோன் எடுக்கலன்னு ரியாலிட்டி ஷோக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுறாங்க. நீ ஏதோ ஷோக்கு செலக்ட் ஆயிருக்கான், ஒழுங்கா போய் அவங்கள மீட் பண்ணு. விக்ரம், எங்க ஷோவில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா குவாலிட்டி இருக்குன்னு டிசைட் பண்ணி எங்க டீம் உங்களை ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார். பட் ஒன், உங்க பேர் மட்டும்தான் லிஸ்ட்ல இருக்கு. கண்டஸ்டண்டா நீங்க ஷோக்குள்ள வரணும்னா ஒரு டாஸ்க்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். டாஸ்க் கொடுத்தா பண்ணுவீங்களா? ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டாஸ்கா? கிரேசியா இருக்கு சார். என்ன டாஸ்க்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். வெரி சிம்பிள் டாஸ்க். உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட போய் கன்னத்துல முத்தம் வாங்கிக்கிட்டு அதோட செல்ஃபியை எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். கூடவே அதை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நோ அப்ஜெக்ஷன் வீடியோ ரெக்கார்டு கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அவ்வளவுதானே, பண்ணிடலாம் சார். இதுல ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் கிஸ் வாங்கிக்கிட்டு வரக்கூடாது. கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த டாஸ்க் இருக்கு. யார் எத்தனை கிஸ் வாங்குறாங்கன்னு பொறுத்து தான் உங்களால ஷோக்குள்ளே போக முடியும். அதுக்கு நான் கிஸ் கொடுக்கணுமா? நோ, நான் கொடுக்க மாட்டேன். வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறீங்களா? அண்ணா! ப்ளீஸுங்க, என் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கிஸ் கொடுங்க.
ஹே முதல்ல இங்க இருந்து போங்க. எங்க ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த சினிமா ஆசையெல்லாம் ஓரமா வச்சுட்டு டிவி ஷோல ட்ரை பண்ணேன். அவங்க ஏதோ சான்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே இந்த டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. என் ட்ரீம்ஸை நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்க முடியும். ஒரே ஒரு கிஸ் கொடுங்க. அது ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க லேட் பண்ணீங்கன்னா பயம் இன்னும் அதிகமாகும். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. அதுக்காக மட்டும்தான் கொடுக்குறேன். இது தவிர வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, உனக்கு புரியுதா? அதுக்கப்புறம் இதே வேலையா வச்சுட்டு என் பின்னாடி வரக்கூடாது. சரி சீக்கிரம் திரும்புங்க, யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். ஏங்க 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 ப்ளீஸ்ங்க நில்லுங்க நில்லுங்க. கிஸ் நீங்க கொடுத்த ப்ரூஃபுக்காக சேனல்காரங்க ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க, அதனால தான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன். இதுக்கே நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. உங்கள் ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ், கொஞ்சம் நில்லுங்க. பாக்க பாவமா இருக்கே, சரி கிஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அது போட்டோ எடுக்கிறியா? இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்துடாத ப்ளீஸ்ங்க, கொடுங்கங்க. ஒன்னு கொடுத்தது பத்தாதா, இன்னொன்னு வேணுமா? நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகே தாங்க எனக்கு. நீ என்ன லூசா? ஏய், இவ்வளவு நாள் நல்லா தாங்க இருந்தேன். யாரை பார்த்தாலும் என் ஹார்ட் கண்ட்ரோல்ல தாங்க இருந்துச்சு. அது என்னமோ உங்களை பார்த்ததும் என் ஹார்ட் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. காலையில ப்ரொடியூசர் அடிச்சப்போ ரொம்ப அவமானமாகி ஏகப்பட்ட கோவம் வந்துச்சுங்க. ஆனா நீங்க அடிச்சதுக்கு என் ஹார்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. நீங்க அடிச்ச உடனே எனக்கு லவ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? ஏங்க, நீங்க என்னதான் கோவமா போனாலும் உங்ககிட்ட கிஸ் வாங்காம விட மாட்டேன். நீங்க கொடுக்குற வரைக்கும் உங்க பின்னாடி வந்துகிட்டே தான் இருப்பேன். மழை பொழியும் நேரம் ஒரு கவிதை கவிதை, நடு ரோட்டில் நடக்கிறாள் தரணியே குளிர, பெருவெல்லம் வரும் மழை மழை நடந்திட ஓர் குடையினிலே நானும் அவளும், போனால் அவள் கூட போகுத என்னிடலும், தூரம் நான் ஓட கூடுமோ என் மனமும், நேரம் சுகமானதே சல்லாபம் பெண்ணானதே, மழை பொழியும் நேரம் ஒரு கவிதை, நடு ரோட்டில் நடக்கிறாள் தரணியே. இங்கதான், இங்கே நிறுத்து. பாய். இங்க இருந்து நானே போய்க்கிறேன். வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறவா? பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. பாய். உரசிடத்தானே சிலத்திடக்கூடும் பரிபூர்ண அழகே. இங்க பாரு, நானா என் வீட்டை காட்டுற வரைக்கும் என் பின்னாடி வரக்கூடாது, புரியுதா? வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ். தெரிந்தே விழுந்திடுவேன் அவளின் மனதில், ஏனோ கேட்பதில்லை அவளின்றி எதையும், ஏனோ ஏனோ எனையால கழித்திடும் விழிகள், ஏனோ ஏனோ எதற்கோ எதற்கோ வதைக்கிறாளே அனுதினம் அவள், எதற்கோ எதற்கோ உறவானதே ஜீவன் உயிரானதே, உயிர்
சேர நான் தீண்டுவேன். மழை பொழியும் நேரம் ஒரு கவிதை. நடு ரோட்டில் நடக்கிறாளே தரணியே. வைஷு, இப்பதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. இப்ப அது ஒரு கிஸ் கூட. கிஸ் கொடுக்கறேன், ஆனா செல்ஃபி மட்டும் எடுக்க கூடாது. மதுரா வருவாயோ ஆசை தனிக்க, வரவாய் கணமே அதிர அதிர. நீயும் வந்தால் தீபாவளி கொண்டாடிடும் குழந்தை போல ஆவேனே நான். காதல் ராகம் சிறுபொலி கேட்கத்தானே என் மனம் ஏனோ அடங்கிட மறுக்க. தாயாக நீ வேண்டும் தாலாட்டிட, நான் இங்கு நானாக நான் வாழ்ந்திட. மழை பொழியும் நேரம் ஒரு கவிதை. வைஷு, இப்பதான் நம்ம லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. இப்ப அது ஒரு கிஸ் கூட. சேனல்காரங்க கொடுத்த டெட்லைன் முடிய போகுதுமா. நீ கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர்கிட்டயும் நான் கிஸ் வாங்கணும்ல. ஆஹா, கிஸ் வேணும்னு கேட்டு என் பின்னாடியே சுத்தி என்ன கரெக்ட் பண்ணிட்ட. இப்ப வேற பொண்ணுங்க கிட்ட கிஸ் வேணும்னு சொல்ற, அவங்களையும் கரெக்ட் பண்ணிடுவியா என்ன? என் மேல உனக்கு சந்தேகம் வந்தா சொல்லு, நான் வேணா ஷோவையை கேன்சல் பண்ணிடுறேன் வைஷு. ஐயோ, சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன் அவ்வளோதான். என்னால உன் கனவு கோட்டையில கல் விழுந்துடக்கூடாது. வா, கொடுக்குறேன். போதுமா? ஷிட், போட்டோ எடுக்க மறந்துட்டேன். போருக்கு இப்போ ஓகேயா? இவன் ஒருத்த மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? எங்களுக்கு எதுவும் இல்லையா? யாரா நீங்கெல்லாம்? பப்ளிக்டா. கிரவுண்ட் நல்லா பெருசா இருக்குல்ல, இங்க என்னடா பண்றீங்க? வேற எங்கேயாச்சும் போங்க. ஏப்போ ஹீரோ சொல்றாருல, கேளுங்கடா, வாங்கடா எல்லாரும் போலாம். பொண்ணுங்களை பக்கத்துல உட்கார வச்சு சினிமா பாக்குற ஒவ்வொருத்தரும் ஹீரோவா தான்டா இருக்கிறான். உனக்கு அந்த சீனே இல்லை நண்பா, ஓரமா போ. டே புறம்போக்கு, ராஜாவாகணும்னா ராஜவம்சத்துல பிறந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. நாட்டாள்கிட்ட தகுதி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் ராஜா ஆகலாம்டா. காதலிக்கிற பொண்ணை உன்ன மாதிரி புறம்போக்கு கிட்ட இருந்து காப்பாத்துறதால அது ஒன்றும் ஹீரோயிஸும் ஆயிடாதுடா. டேய், நான் கேட்ட உடனே பப்ளிக் பிளேஸ்ல வெக்கத்தை விட்டு முத்தம் கொடுக்குறா அப்படின்னா அவ ஒன்றும் கேரக்டர் இல்லாதவ இல்லை. உன்ன மாதிரி புறம்போக்குங்க வந்து அவகிட்ட ரகலை பண்ணாங்கன்னா அவளை எப்படியும் காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை அவகிட்ட இருக்கு. அதை கிராஸ் செக் பண்ண நீங்களா ரெடியா இருக்கீங்கன்னா வாங்கடா. போடா.
சார், விக்ரமோட ஃப்ரெண்ட் சங்கர்னு ஒருத்த மாட்டியிருக்கான். அம்மா, அப்பா, அடடா, எங்க ஆளுங்களுக்கு உங்க சினிமா ஆளுங்க மாதிரி மேக்கப் பண்ண தெரியாது. ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்குல்ல சங்கர்? பிடி சங்கர் சார். பீடையா? பீடை இல்லை சார், பிடி. பேன் இண்டியா மூவி சங்கர் சார். ஓஹோ. சார். ஓ, ஷாட் சரியா வரலையா? இந்த கையில ஒன் மோர் பண்ணட்டுமா? நோ சார். அடங்க, மெஜஸ்டிக்ல கொசு பேட்டு விற்கிற மாதிரி இருக்கா? நீ பேன் இண்டியா டைரக்டரா? கொலகாரன் என்னதான் கில்லாடியா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிக்குவான். விக்ரம் எங்க? சார், அவன் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சார் தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்கேன்? நான் கொலகாரன் கிடையாது சார். நான் ஒரு கலா ரசிகன். டைரக்டராகவும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன் சார். ஓ, நீ எத்தனை சினிமா டைரக்ட் பண்ணிருக்காரு ராஜா? சங்கர் சார். சரி சங்கர் சார், நீங்க எத்தனை சினிமா டைரக்ட் பண்ணிருக்கீங்க? எங்க சார், கதையை கேட்டு என் மூஞ்சில காரி துப்படம் தான் அதிகம். ஒரு பையன் காசு தரல சார். காசு இல்லாம நான் எப்படி சார் டைரக்டர் ஆகுறது? டேய், உன் கதைக்கு ஏன் தெரியுமா காசு கொடுக்க மாட்டேன்றாங்க? சார், போலீஸ் சம்பளம் பத்தலன்னு சைடில் ஏதாவது சாஸ்திரம் பார்க்குறீங்களா சார்? உன் இத்து போன மூஞ்சிக்கு ஜோசிய வர பார்க்கணுமா? நீ பார்க்கறதுக்கு அப்படியே 420 மாதிரியே இருக்க. எந்த ஆங்கிளையும் நீ டைரக்டர் மாதிரியே தெரியல. நீங்கள் மட்டும் எந்த ஆங்கிளில் போலீஸ் மாதிரி தெரியுறீங்க? என்ன சொன்ன சார்? நான் தமிழ் சினிமாவில் ஒரு ராஜமௌலி மாதிரி அவனை பல கதைகள் எழுதி வச்சு நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் சார். டேய், நீ தமிழ்ல ராஜமௌலி ஆவறது இருக்கட்டும், அவர் வீட்டு கார் டிரைவராக கூட தகுதி உனக்கு இல்ல. அதனோட யாரை பார்த்தாலும் வேற மொழிக்காரரை பத்தியே பேசுறீங்க. நம்ம ஆளுங்க இல்லையா? அது யாரா கேஜிஎஃப் பண்ணது? பிரசாந்த் நீல் சார். ஆமாம் சார், கேஜிஎஃபோட இன்ஸ்பிரேஷனால நான் ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட் எழுதிட்டு இருக்கேன் சார். பட் ப்ரொடியூசர் தான் சார் இல்லை. ஆனால் கதை பயங்கரமா இருக்கும் சார். ஒரு தடவை கேட்குறீங்களா சார்? அப்படியே மண்டையில வச்சுன்னு வச்சுக்கோ. நீ சொல்ல போறிய அந்த கதை அப்படியே 3D எஃபெக்ட்ல முன்னாடி வரும். நீங்க பண்ண கொலைகளுக்கு காரணம் நீதான். சூத்திரதாரி உன் ஃப்ரெண்டு. உங்க 2 பேரையும் இந்த கொலை கேஸ்ல எப்படி மூத்திரத்தை வர வைக்கிறதுன்றது தான் இந்த படத்தோட கதை. சார், நான் ஒன்றும் கொலைகாரன் இல்லை சார். அத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உன் கலை ஆர்வத்தை மூடி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஏன் கொலை பண்ணீங்கன்றது மட்டும் சொல்லு. சார், இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி தான் சார் நான் வந்திருக்கேன். பேன் இண்டியா மூவி பண்ணுற பிளானில் இருக்கேன் சார் நான்.
அப்படி இருக்கிற நானு ஜெயில கடைசி வரைக்கும் கழித்தீங்க வச்சிருவீங்க போல இருக்கே சார். சரி பேன் இண்டியா டைரக்டர், இப்ப விஷயத்துக்கு வரலாம். விக்ரம் எங்க? அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு? இத மட்டும் சொல்லிடு. பாரு, நானே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண சொல்றேன். உன்னோட லைஃபே செட்டில் ஆயிடும். இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்காது. இல்ல சார், யாராவது அவங்க உயிரை அவங்களே கொல்லுவாங்களா சார்? என்ன சொல்ல வர? விக்ரமுக்கு வைஷாலினா உயிர் சார். அவன் உயிரை விட அதிகமா காதலிச்ச வைஷாலிய அவனே கொலை பண்ணுவானா சார்? நீ ரொம்ப கடுப்பேத்துறடா. டேய், மலையிலேருந்து கீழே விழுந்தது 2 பேரு. எங்களுக்கு கிடைச்சது வைஷாலி பாடி மட்டும்தான். இவனு மலையிலேருந்து கீழே குதிச்சிருந்தானா இவன் பாடி எங்களுக்கு கிடைக்கணும்ல. நாங்க 7 நாளா அவன் பாடியை தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்லை. அவன் மொபைல் நெட்வொர்க் லாஸ்டா மைசூர்ல இருந்திருக்கு. இப்ப ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். நான் உங்ககிட்ட மரியாதையா கேட்கிறேன், எங்க அவன்? சார், விக்ரம் சினிமாவில் சான்ஸ் தேடுறதுக்காக ரியல் லைஃப்ல அப்பப்போ சைக்கோ மாதிரி மாறிடுவான் சார். அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள கொலைகாரன்னு சொன்னா அதெல்லாம் சரியா சார்? சரி கண்ணா, நீ சொல்றத நான் நம்புறேன். அப்படின்னா வைஷாலிய வேற யாரு கொலை பண்ணிருப்பாங்க? சார், எனக்கு அந்த 3 பேர் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் சார் கொலை பண்ணிருப்பாங்க. 3 பேரா? யார் யாரு? ஆர்டி நகர்ல பிஜி நடத்துற மங்களா, ரத்தத்துல என்னைக்குமே குளிச்சுக்கிட்டு இருக்கிற மந்திரவாதி ரத்தம் மார்த்தாண்டம் சார், மாஜி எம்எல்ஏ லிங்கையா சார். எம்எல்ஏ லிங்கையனா? ஆமா சார். விக்ரம் சான்ஸ் கேட்டு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் சார். சான்ஸ் கிடைச்சி மிஸ் ஆகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை சார், போகிற இடத்துல அவனை அசிங்கப்படுத்தி தான் சார் அமிச்சாங்க. அதனால ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தான் சார். அவனோட ஹீரோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு அவன் நார்மல் ஆகிடுவான்னு நானே அவனுக்காக ஒரு கதை எழுதினேன் சார். ஆனால் ப்ரொடியூசரை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் சார். அப்போ தான் எங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சார் சார். அடடடடா நண்பா, என்னடா வீடு இப்படி இருக்கு? அரண்மனை மாதிரி இருக்குல்ல? டேய், அரசியல்வாதி வீடுனா இப்படிதான்டா இருக்கும். டேய், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா சொல்லலாம்டா. சினிமாவை ரொம்ப ரிச்சா எடுக்கலாம். ஓகே ஓகே. இவருக்கு கதை பிடிச்சி சினிமா எடுக்க ஓகே சொல்லிட்டாருன்னா நான் தானே ஹீரோ. என்ன நண்பா இப்படி சொல்லிட்ட? என்கிட்ட ஸ்டார் ஹீரோ டேட் இருந்தோம், அவங்கள விட்டுட்டு உன்னை ஹீரோவுக்கு நான் கதை எழுதுனா என்ன பார்த்து அப்படி இல்ல நண்பா, உனக்கே தெரியும் தானே, சில டைரக்டர் சினிமா எடுக்கலாம் ப்ரொடியூசர் தேடு நீ தான் ஹீரோன்னு சொன்னாங்க. சினிமா ஃபைனல் ஆன உடனே என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஓரமா நிக்க வச்சிட்டாங்கடா. அதுக்கு தான் சொன்ன நண்பா, தப்பா எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே ப்ரோ. இதுக்கப்புறம் அப்படின்னா அப்படி நடக்காதுன்னு அர்த்தம். ஃபோன் அடிக்குது பாரு. யாரு? ப்ரொடியூசர். ஆண்டவா. ஹலோ, எங்க இருக்கீங்க? சார் உங்க வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்றேன். உள்ள வாங்க. ஓகே சார் வந்துடுறேன். சார் வணக்கம். நமஸ்காரம் சார். வணக்கம். உட்காருங்க. ஆண்டவா. நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். யார் இவரு? நம்ம டைரக்டர் சங்கர்னு சொல்லுவாங்க. நோ சார், பிடி சங்கர் சார் என் பேரு. என்ன படம் எடுத்திருக்கீங்க? நிறைய சினிமா எடுத்திருக்கேன் சார். அசிஸ்டண்டா, அசோசியேட்டா, கோ டைரக்டரா நிறைய பண்ணிருக்கேன் சார். இப்பதான் முதல் படம் பண்ண போறேன் சார். முதல் படம் நல்லா எடுக்கணும். தேங்க்யூ சார். நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். கடவுளை கும்பிடு. சரி சார். கதைக்கு போலாமா? அப்படியே ஓபன் பண்ணாக்கா பெரிய பங்களா சார். பேன் இண்டியா மூவில இந்த ஷாட்டை யூஸ் பண்றாங்க சார். ஜிம்மி இங்க இருக்கும் சார். அப்படியே பக்கத்துல லைட் வந்து என்னையா பண்றான்? எக்ஸைட்மென்ட் சார். ஏய் உட்கார். சாரி சார். அதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ட்ராலி ஷாட் சார். ஒரு முக்கியமான விஷயம், வாங்க. இப்போ நான் படம் எடுக்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்ல சார், அப்படி போட்ட பணம் திரும்ப வருமா? கண்டிப்பா வரும் சார். இது நல்ல கதை சார், கண்டிப்பா வந்துரும். ஆமா சார், கண்டிப்பா வந்துரும் சார். ஒருவேளை கதை நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, சினிமாவும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, ஆனா தியேட்டருக்கு மக்களே வரலன்னா லாஸ் ஆகும்ல? ஆமா இல்ல சார்? நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லையா?
நமக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டியாவது கிடைக்கும்ல. கிடைக்கும் சார், கிடைக்கும் சார். சார் ப்ரொமோஷன் பண்ணிட்டாக்கா பப்ளிசிட்டி கண்டிப்பா கிடைக்கும் சார். அது போதும்யா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். கடவுளே. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் கேட்க மறந்துட்டேன். ஆமா சார், சினிமால முக்கியமான விஷயம் ஹீரோட டைரக்டர், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. இந்த சினிமால நடிக்க வர்றாங்கல்ல லேடி ஆர்டிஸ்ட், எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கிறவங்கள நம்ம சினிமால சேர்த்துக்கங்க. சரி சார், சேர்த்துக்கிறோம் சார். நல்லா இருக்கிறவங்கள நீங்களே தேடி அவங்க போட்டோஸ் எனக்கு அனுப்புறீங்களா? சார் உங்க போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஐயோ, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த சமாச்சாரமே வேண்டாம்ப்பா. ஒரு தடவை அனுபவப்பட்டு நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்கலன்னா மக்கள் நம்மள முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல. நீங்களே கொஞ்சம் போட்டோஸ் கொண்டு வந்து கொடுங்க, அது போதும். சரி சரி, போட்டோஸ் லெட்டர் வந்து காட்டுறேன் சார். நீ கதையை சொல்லு. முக்கியமான கதை கிடைச்சதுக்கு அப்புறம் என் கதை எதுக்கு சார்? போயிட்டு வரேன் சார். வரேன் சார், வரேன் சார். ஹே, போட்டோஸ் சீக்கிரம் எடுத்துட்டு சார், வாப்பா. கண்டிப்பா கொண்டு வரேன் சார். புத்தி கித்தி கெட்டு போச்சாடா உனக்கு? சான்ஸ் கிடைச்ச உடனே உன் புத்தியை காட்டிட்டல நீ. நீ இப்படி கேவலமா பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலடா. நம்ம எத்தனை வருஷமா சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீ எத்தனை படம் டைரக்ட் பண்ணிருக்க? ஹீரோவா நான் எத்தனை படத்துல நடிச்சிருக்கேன் சொல்லு பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் ஹீரோவானா போதும். அலைஞ்சு அலைஞ்சு சலிச்சு போச்சு. நண்பா, எனக்கு ஏதோ சரியா படலடா. டேய், உனக்கு இஷ்டம் இல்லைனா போயிட்டேறா. ஸ்கிரிப்டை கையில் வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ரோட்ல நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தரை கூட்டு வந்து நான் மூவி எடுக்க போறேன். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஒரு நிமிஷம். நீ இவ்வளவு தூரம் சொன்ன கதையில வைஷாலி எங்கேயுமே தெரியலையே. அப்படி இருக்கும்போது அந்த எம்எல்ஏ வைஷாலியை எதுக்கு கொண்டு இருக்கணும்? சார், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ண போகும்போது எங்கள் கூட வைஷாலி வரவே இல்லை சார். ஆனால் நீ டைரக்ட் பண்ண மாட்டேன்னு அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் போன? ஓ, மோஸ்ட்லி விக்ரமே எம்எல்ஏவை பார்க்க வேற டைரக்டரை கூட்டிட்டு போயிருக்கணும். நான் அந்த சான்ஸ் அவனுக்கு கொடுக்கவே இல்லை சார். நான் என்னவோ அன்றைக்கி கோவத்தில் எந்திரிச்சு வந்துட்டேன் சார். டைரக்டர் ஆகிறதுக்கு எனக்கு வேறு ஆப்ஷனே கிடைக்கல சார். அதுக்கு தான் எம்எல்ஏ லிங்கையோட ஆசையை நிறைவேற்ற நானே இறங்கிட்டேன். ஆடாச்சி, என்ன சொன்ன? அவன் ஆசையை தீக்கிறதுக்கு நீ அங்க போனியா? அதுக்கு பொண்ணுங்க தானே தேவைப்படும். ஆமாம் சார். அநேகமா எம்எல்ஏ டூயா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்காதீங்க சார். என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருந்தா கண்ணை பிடிக்கிடுவேன். சொல்லு சார். சில பொண்ணுங்கிட்ட நான் ஃபோட்டோ வாங்கி பிரிண்ட் போட்டு விக்ரமுக்கு அனுப்பினேன் சார். அப்போ வைஷாலியும் விக்ரம் கூட வந்திருந்தா சார். நண்பா, எல்லா ஃபோட்டோ இதில் இருக்கு. நீட் பை காட்டு. நீ வந்தால் நல்லா இருக்கும்லடா. ஏய், இன்னைக்கு தான் பேட்ச் ஒர்க் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்குடா. நான் வரலாம், ரொம்ப திட்டுவாங்க. ஜஸ்ட் ஃபோட்டோ காட்டுறதுக்கு தானே போகிறேன். போ, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஷூட்டிங் முடிஞ்சோடனே கால் பண்ணு, மீட் பண்ணலாம். சரி, நான் பண்ணுறேன். பாய். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ட்ரை, அவ்வளோதான் பிரதர். இந்த எலெக்ஷனில் நான் ரொம்பவே செலவு பண்ணியிருக்கேன். அதை எப்படியாவது நான் திரும்ப எடுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் சினிமாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசித்தேன். வந்தால் லாபம், இல்லைன்னா எனக்கு ஃப்ரீயாக பப்ளிசிட்டி கிடைக்குது இல்லையா? அதுக்கு தான். வைஷு, நீ இங்கே இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நோ, நீ உள்ள போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகுமோ? நான் எப்படி இங்க தனியா இருப்பேன்? நானும் கூட வரேனே. சரி வா. சினிமா எடுக்கிறது என்ஜாய் பண்றதுக்கு தான். அந்த டைம்ல என்னையும் நீங்க மறந்துடாதீங்க. அது எப்படி நான் நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீ இங்கே இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஆஹா, என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, என்ன கலரு. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ் இருந்தாங்க சார். ஏன்பா, ஹீரோயினை லைவா பார்த்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் எதுக்குப்பா? ஹீரோயின் அப்படின்னா இதோ இப்படிதான் இருக்கணும். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? ஐயோ சார், அது ஹீரோயின் இல்ல, என் லவ்வர் சார். உன் லவ்வரா? அதை ஏன் தூரமா நிறுத்திட்ட? வர சொல்லு, குடிக்க ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்றேன். ஏய், யாராங்க? மூவிக்கு போயிட்டு இருக்கோம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சார். சரி, அதை அங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். சரி சார், தேங்க்யூ சார். ஷோ
டேய் புறம்போக்கு, நீங்க தப்பிக்கிறதுக்காக பெரிய ஆளுகள் எல்லாம் இன்வால்வ் பண்றீங்களா? சார் ஏன் சார் சும்மா சும்மா அடிக்கிறீங்க? ரொம்ப வலிக்குது சார். சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேளுங்க சார். என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லி தொலை. ஹலோ நண்பா, ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டியாடா அவர்கிட்ட? கொடுத்தாச்சுப்பா. ஏன்டா ஒரு மாதிரி பேசுற? டேய் நண்பா, அவன் இவ்வளவு கேவலமா இருப்பா நினைச்சு கூட பார்க்கலடா. என்னடாச்சு? நானும் வைஷுவும் போட்டோஸ் கொடுக்க போயிருந்தோம். அவன் என்னடா வைஷுவ ஹீரோயின் நினைச்சிட்டான். அப்படியா? அதுக்கப்புறம் ஹலோ, நீ ஹீரோயினா நடிக்க சொன்னாலும் நான் நடிக்க மாட்டேன், புரியுதா? சரி விடு. சொல்லுங்க சார். விக்ரம், நீங்க கொடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு யாரையுமே பிடிக்கல. எல்லாரும் ரொம்ப கேவலமா இருக்காங்க. சார் அது ஓகே சார், வேற ஆள் பார்க்கலாம் சார். எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுயா. அப்படியா? சூப்பர் சார், தேடுற வேலை மிச்சமாயிடுச்சு. அப்படியா? அந்த பொண்ணை நீ தான்ப்பா கூட்டு வரணும். சரிங்க சார், அட்ரஸ் அனுப்புங்க, வரும்போதே கூட்டு வந்துடுறேன். பொண்ணு யாருன்னு தெரியுமாயா உனக்கு? இல்ல சார். உன் பின்னாடியே உட்காந்துருக்கா பாரு. பின்னாடியா? விக்ரம், டைரக்டா நான் விஷயத்துக்கே வரேன். அது என்னமோ எனக்கு தெரியல, உன் லவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சியா. இனிமே நீ எத்தனை பொண்ணுங்க போட்டோ காட்டினாலும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீ உன்னோட லவரை கூட்டு வாயா. நாளைக்கே சினிமா ஷூட்டிங்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ற? யோசனை பண்ணி பாரு. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சான். அங்கிருந்து போய் அவன் மூஞ்ச பேக்கிறத விட்டுட்டு சும்மா வந்திருக்கியாடா? ஹீரோ சான்ஸ் மிஸ் ஆயிடும்ல. அதுக்கு வைஷாலியை நான் எப்படி ஒத்துக்க வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். செருப்பால் அடிப்பான் புறம்போக்கு நாய. இந்த லெவலுக்குலாம் கீழே இறங்காத. நான் ஹீரோ ஆகிறதுக்காக தான் நீ கதை எழுதி டைரக்ட் பண்ண போற. நான் ஹீரோ ஆக தான் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்றாரு. அதனால நான் ஹீரோ ஆகிறதுக்காக ஒரு நாளைக்கு அவ மனசை கல்லாக்கிட்டான்னா நான் ஹீரோ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நானும் வைஷாலியும் நல்லா வாழ போறோம்ல. லைஃப்ல எனக்கு இனிமேல் போனே பண்ணாத. என் மூஞ்சிலே முழிக்காதடா. வைடா போன. அன்னிலிருந்து அவன் சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் பேசுறதே இல்லை சார். அந்த எம்எல்ஏ வைஷாலியை ரொம்ப விரும்பினதால அவன் தான் சார் ஏதாவது பண்ணியிருக்கணும். எம்எல்ஏ விஷயத்தை விட்டுதல்ல. மார்த்தாண்டம் யாரு? ரத்த மார்த்தாண்டம் சார். அதான் அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, விக்ரம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு கட் பண்ணிட்டேன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. மறுபடியும் எப்போ ஒன்று சேர்ந்தீங்க? அவன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கல சார். நாக்க இழுத்து வச்சு அப்படியே அறுத்துருவோம் பாத்துக்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன கிருஷ்ண குசேலனா இல்ல மம்முட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? பாரு, அந்த ரத்த மார்த்தாண்ட எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? சொல்கிறேன் சார். நாங்கள் ரெண்டு பேரும் எம்எல்ஏவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மூவி கிடைச்ச சந்தோஷத்தில் விக்ரம் வீட்டில் பார்ட்டி கொண்டாடலான்னு வைஷாலியும் கூப்பிட்டுருந்தோம். கங்க்ராட்ஸ் ஹீரோ சார். தேங்க்யூ. டேய், வயிறு பசிக்குதுடா, ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறா. கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், அதுக்கு தானே வர சொல்லியிருக்கேன். வைஷு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதையே ஆர்டர் பண்ணலாம். நான் ஒன்னும் சாப்பிட்றதுக்காக இங்கே வரல, விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். வைஷு, நான் ஹீரோ ஆக போறேம்மா. உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? இல்ல. பைத்தியம் முடிச்சுச்சா உனக்கு? ஒன்னு சொல்றேன் விக்ரம், நீ எவ்வளவு நாளா சினிமால ஹீரோ ஆக போறேன்னு சொல்லிட்டே இருந்த தெரியுமா? அந்த படம்லாம் வந்துச்சா? அதுக்கு தான் சொல்றேன். இப்ப ஏற்பட்டிருக்க சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஹீரோவா நடிச்சு உன்னோட படம் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்க அன்னைக்கு அப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் நீ பாப்ப. அம்மா தாயே, அற்புதம். சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதையும் நீ கெடுத்துறாதம்மா. குஷி எல்லாம் இப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இப்படி கெடுப்பாங்க நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லம்மா. இந்த குடி மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் உங்க கனவு மேல காட்டியிருந்தீங்கன்னா நீங்க இந்நேரத்துக்கு ஒரு பெரிய டிரெக்டராவும் விக்ரம் ஒரு பெரிய ஹீரோவாவும் ஆயிருப்பான். நான் கிண்டலா? ஓ, உனக்கு அப்படி தோணுதா? எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா. நீ இத்தனை வருஷமா ஜூனியர் ஆர்டிஸ்டாவே நடிச்சிட்டு இருக்கியே, உனக்கு ஆக்டிங் வருமா வராதா? நீ ஹீரோவா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஆக்டிங் வரலன்னு லாஸ்ட் மொமெண்ட்ல உன்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இததான் கிண்டல்னு சொல்லுவாங்க. என் டேலண்ட் மேல உனக்கு அவ்வளவு டவுட் இருக்கா?
பசித்தவனின் பசியாக நீ தானே முட்டி வளரும் விதைக்கு நீரை இறைப்போன் யாரு பசி தீர்க்க வந்து உயிர்கள் சாக நீயேதான் அதனின் காரணம் தேடு தாயின் உணவு உந்தன் கையில் ஜீவன் கொண்டு வந்த குடலுதானே எந்தன் சொத்து எல்லாம் சகித்து கொண்டேனே தாயின் உணவை உண்ணவே பாரம் கொஞ்சம் குறையவே அவளாலே என்னை கண்டேனே போதுமா? சாரி விக்ரம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பட் சூப்பரா ஆக்ட் பண்ற. விக்ரம், எனக்கு ஒரு டவுட்னா அந்த மாதிரி இல்ல. நீ இவ்ளோ டேலண்டடா இருந்தும் கூட உனக்கு ஏன் ஒரு சான்ஸ்மே கிடைக்கல? ஒரு நாள் எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருக்க பொறுமை நம்ம கிட்ட இருக்கணும். 70 வயசுல தலைவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காருல்ல, அந்த மாதிரி. அது ஓகே, ஆனா எந்த வாய்ப்பும் உன் கைக்கு கிடைக்கலங்கும் போது உன் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்குன்னு தோணுது. நம்ம வேணா போய் ஒரு நல்ல சாமிஜியை பார்க்கலாமா? அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு நான் எம்எல்ஏ பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன்ல, அவர் கண்டிப்பா சினிமா எடுப்பாரு, டவுட்டே இல்ல. பட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம்ஸ் வரவே கூடாதுன்னு சொல்றேன். போயிட்டு வரலாம். அப்ப நீ சந்தோஷமே இல்லாத மாதிரி இருந்த நீ ஹீரோ ஆனா சந்தோஷப்படுற ஆளா நான் தான் இருப்பேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுவேன். சரியா? ஒரு தடவை சாமிஜியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். மேடம் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் போகாம இருக்க முடியுமா? எனக்கு போயிட்டு வர எனர்ஜி கம்மியா இருக்கு. ஏதாவது கொடுத்தேன்னா? எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்டினியூ. சரி, கண்ணை மூடு. சதுர்புஜம் மகாசிவம் நெற்றி கண் கொண்ட பயங்கரம் விக்னேஸ்வரின் ஜகஸ்தினி சூரசம்ஹார காலினி. அம்மா, சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுற. சரிங்கம்மா, சரி. தாயே, நீ காதலிக்கிற பொண்ணு கண்ணி கழியாம இருந்தா அவளை என் தாய்க்கு பலி கொடுத்து அவ உடம்புல இருந்து வர்ற அந்த ரத்தத்தை என் தாய்க்கு நைவேத்தியம் பண்ணணும். பூஜை முடிஞ்ச அந்த ரத்தத்தை உனக்கு நான் குங்குமமா பண்ணி தரேன். அத நீ ஒவ்வொரு நாளும்
எந்த வேலைக்கும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நெத்தியில வச்சுக்கோ. நல்லதே நடக்கும். கண்டிப்பா நீ ஜெயிப்ப. சுவாமி, பலி கொடுக்கறத தவிர வேற எந்த பரிகாரமும் இல்லையா? உன்னோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறணும்னா நீ காதலிக்கிற அந்த பொண்ண, உன் வாழ்க்கையில உனக்கு துணையா வரப்போற பொண்ண அம்மனுக்கு பலி கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இத பாரு, நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அவளை பலி கொடுக்கறத தவிர வேற வழியே இல்ல. நீயே முடிவு பண்ணிக்க. இங்க இருக்கிற இவனுக்கு வாழறதுக்கு வழியே இல்ல, இங்க வர மக்களுக்கு புத்தியே இல்ல. டேய், இவன் சொல்றத கேட்கறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். அது என்னமோ கன்னியாமா பலியாமா? பலி கொடுக்கலாம். என்ன பலி கொடுக்கலான்னு சொன்னேன். என்ன காமெடியா? ஹேய், காமெடி பண்ணலாம் என்கிட்ட டைம் இல்லை, புரியுதா? வர அமாவாசை அன்னைக்கு வைஷாலி கிட்ட ஏதாவது சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வரணும். போலாம். நீலாம் ஒரு ஜென்மமாடா. நீ ஜெயிக்கணுன்றதுக்காக யார வேணா பலி கொடுப்பியா? நாளைக்கு நீ என்ன இப்படி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எமோஷனல் டயலாக் கேட்கறதுக்குலாம் என்கிட்ட எனர்ஜியே கிடையாது. இருக்கிற எனர்ஜி அப்படியே இருக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும், அவ்வளவுதான். நீ நல்லா படிச்சவன்டா. இத மாதிரி மூட நம்பிக்கைக்காக உன்னே நம்புற அந்த பொண்ணை ஏமாத்தாத விக்ரம். பாவண்ட அந்த வைஷாலி. நான் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி அவ தானே சொன்னா. அவகிட்ட நான் அப்படி என்ன கேட்க போறேன்? ஜஸ்ட் அவளோட உயிரை தானே. உங்களெல்லாம் நான் என்ன சொல்றதுனே தெரியலடா. சான்ஸ் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க இல்ல சார்? நான் எதுவுமே பண்ணல சார். அடிச்சுன்னா ஷூ பிஞ்சிட்டு போயிரும். எம்எல்ஏ கிட்ட போனப்போ பொண்ணுங்களை சப்ளை பண்ண மாட்டேன்னு திரும்பி வந்தவன் கடைசியில பொண்ணுங்களை தேடினவன் நீதானே? ஏய், நீயும் அப்படிப்பட்டவன் தான். ஆனா நீ வெளிக்காட்டல, அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட்டு. நீயே சொல்லியிருக்க மந்திரவாதியும் எம்எல்ஏவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வைஷாலியை கொலை பண்ணாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா பிஜி ஓனர் மங்களாவுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவு நேரம் நீ சொன்னதுல அவ என்ட்ரி எங்கேயுமே இல்லையே. நான் முதல்ல பிஜியோட ஓனர் மங்களா பத்தி தான் சொல்லலாம்னு இருந்தேன் சார். நீங்க எம்எல்ஏ பத்தி கேட்டதால அங்கிருந்து ஆரம்பிச்சேன் சார். கன்ஃபியூஸ் பண்ண கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். வைஷாலிக்கும் மங்களாவுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன் சார். வைஷு, நீ உன் வீட்டுக்கு போ, நான் அப்புறமா கால் பண்றேன். கொஞ்ச தூரமாவது என்ன டிராப் பண்ணுடா. எவ்வளவு தூரம் வந்தாலும் நீ தான் உன் வீட்டை காட்டவே மாட்டேங்கிறல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ஆட்டோலயே கிளம்பு. பாய். ஆட்டோ ஹவுசிங் போர்ட். ஹலோ, எங்கடா இருக்க? இல்ல, கிரவுண்ட் பக்கத்துல தான். அங்க என்னடா பண்ற? யாரோ சில பொறுக்கி பசங்க வைஷாலை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு வந்தேன். ஏய், ஹீரோவா போறோம், ஜாக்கிரதையா இருடா. கை கால் பத்திரம்டா. இந்த சில்லற பசங்களை அடிச்சதால டூப் இல்லாமலே ஃபைட் பண்ணலாம்னு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுடா. நீ எனக்காக ஒரு கதை ரெடி பண்ணிருக்கல்ல, அது ஒரு ஃபைட் வச்சிடுறா. சூப்பரா நான் பண்றேன். ஓ, பொண்ணு கிடைச்சது ரியாலிட்டி ஷோ விட்டுட்டு ஹீரோவை பாக்குறியா? ஏதாவது ஒண்ணு பண்ணுடா, அப்பதான் லைஃப்ல முன்னேறுவ. ஏன்டா உன் லவர்ட்ட கிஸ் வாங்கி, அது இல்லாம வேற ஒரு பொண்ணுகிட்ட கிஸ் வாங்கி ரியாலிட்டி ஷோக்கு போட்டோ சப்மிட் பண்ணுன்னு சொன்னல. இப்ப அந்த வேலை என்ன பண்ண? இது இப்பதான் நான் கொடுக்கவே போறேன். ஓ, இத்தனை நாளா நீ இப்ப கொடுக்கவே இல்லையா? போட்டோ கொடுக்கறது இன்னும் 2 நாள் தானே இருக்கு. ஒரு நல்ல ஐடியா கொடுக்குற, ஈவினிங் பார்ட்டி கொடுக்குறியா? ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லு, அது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருந்தா உனக்கு நான் ட்ரீட் தரேன். வெரி சிம்பிள் நண்பா. எனக்கு ஒரு இடம் தெரியும். உனக்கு எத்தனை கிஸ் வேணுமோ அத்தனை கிஸ் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பணம் செலவாகும். உனக்கு ஓகேவா? ஒரு ரவுண்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கிஸ்ஸுக்கு நீ 500 ரூபாய் தரேன்னு சொல்றியே, உனக்கு பைத்தியம் எதுவும் இல்லைல்ல? இங்க வித்தியாசமான ஆளுங்களா வருவாங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீ ஃபார் பெட்டர். ஓகே, கொடுக்குற 500 ரூபாய் கொடு. ஐயோ ஆண்டி, நீங்க கிஸ் பண்ண வேணாம், பொண்ணுங்க தான் கிஸ் பண்ணணும். என்ன பொண்ணுங்களா? ஏன் ஒரு பொண்ணு பத்தாதா? ஓகே,
என்கிட்ட 15 பொண்ணுங்க இருக்காங்க. உனக்கு எல்லாருமே வேணும்னு சொன்னா 7500 ரூபாய் ஆகும். கொடுக்குறியா? கமலி, கமலி அக்கா கீழே வா. இது வரேன்க்கா. ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். விக்ரம், வைஷாலி, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். இதோ பாருடா, இவ்வளவு நேரம் நீ சொன்ன கதையில சொல்ல போனா எல்லா இடத்துலயும் நீ இருக்க. நீ பிஜி பக்கமே போலன்னு சொன்ன. அங்க இதான் நடந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா எந்த ஒரு அம்மாவும் அப்பாவை வைக்கிற இடத்துல மகளை வைக்க மாட்டாங்கடா. சார், அப்படி ஒன்றும் நான் உங்ககிட்ட ஒன்றும் தப்பாக சொல்லலை சார். நீங்களாவே ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார். நான் முழுசாக சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நடந்த கதையை நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பூந்து கட் பண்ணுறீங்க சார் நீங்கள். டேய், வைஷாலி மங்களாவோட பொண்ணு இல்லை அப்படின்னா அவ யாரு? இது தெரியாம தான் உன் ஃப்ரெண்ட் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தானா? ஐயோ சார், நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். நண்பா, எதை யோசிச்சு மனசை கெடுத்துக்காதடா. வைஷாலி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தோணுதுடா. நீ ஒரு டைம் போய் பேசுடா. நம்ம பார்க்குறவங்கெல்லாம் நல்லவங்க நினச்சா நம்ம மோசமாகவே போகிறோம். இதுக்கப்புறம் அவங்க நம்மளை எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க. போதா குறைக்கி இவ வேற. ஷூ, வைஷாலி வந்துட்டா பேசாம இரு. நீ பேசிட்டு வா, நான் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் வைஷாலி. நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல விக்ரம். ஓ, சேத்துல இருந்தாலும் தாமரை மாதிரி சுத்தமா இருக்கியா? அதை விட நான் சுத்தமா தான் இருக்கேன் விக்ரம். நான் மங்களாவோட பொண்ணும் இல்ல, அங்க வர்ற கஸ்டமர்ஸ் கூட என்ஜாய் பண்ற பொண்ணும் கிடையாது. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையால நான் அங்க தங்க வேண்டியது ஆயிடுச்சு விக்ரம். பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் பணம் சேர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த பணக்காரவங்க வீட்டுல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. பணம் இருக்க எத்தனையோ பேருக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே அதிகம். ஆனா ஏழை வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நானும் அந்த மாதிரி தான் தெரியாதனமா ஒரு ஏழை வீட்டுல பிறந்த பொண்ணு. அப்பாவோட கஷ்டங்களை குறைக்கிறதுக்காக நூத்துக்கணக்கான ஆசைகளை சுமந்துக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். உள்ள வாங்க, அக்கா கூப்பிடுறாங்க. வாமா, நாம போலாம். உன் பேர் வைஷாலியா? ரொம்ப அழகா இருக்க. இவ்வளோ கூட்டிட்டு போய் ரூமை காட்டு, ஃப்ரெஷ் ஆகட்டும். சாப்பாடே ரெடி பண்ணிடு. சரி அக்கா.
வைசு, நீ ஹீரோயின் ஆகணும்னா பெங்களூருக்கு போகணுமா? நம்ம கிராமத்துல இருந்தா அது நடக்காது. ஐயோ வேண்டாம்ப்பா, அவ்வளோ தூரமா போய் தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. இப்பவும் நம்ம ஒரு பக்கம் ஷூட்டிங்லாம் போயிட்டு தானே இருக்கு. அவங்க கிட்ட நான் சான்ஸ் கேக்குறேன். அவங்க பெங்களூர்ல இருந்து வரும்போதே எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படிமா சான்ஸ் தருவாங்க சொல்லு? ஆமால்ல, பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கம்மா. நீ போறேன்னு சொன்னா நான் உன்னை விட்டுட்டு வர்றேன். அவங்க தங்கறதுக்கு வீடு தருவாங்க, சினிமாவில் நடிக்க சான்ஸ் வாங்கி தருவாங்க. உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீங்களே போக சொல்லிட்டீங்க, அப்புறத்துக்கு எனக்கு பயம். போலாம். உங்க பொண்ணு தானே? இந்த 1,00,000 ரூபாய் இருக்கு. ஒவ்வொரு மாசம் 5ஆம் தேதி வந்தா நான் உனக்கு பேசின பணத்தை கொடுத்து விட்டுறேன். வாங்கிக்கோ. சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்பா. நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் ஆகி நல்லா சம்பாதிப்பேன். உங்களை, அம்மாவை, தங்கச்சிய நான் நல்லா பார்த்துப்பேன். உங்ககிட்ட நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுப்பேன். நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்திடுவேன். ஏன்னு சொல்லுங்க, நான் உங்களோட லக்ஷ்மி இல்லையா? ஹலோ, இன்னைக்கு தான் புதுசாக ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. வரதுன்னா சாயங்காலம் வாங்க. ஓகே. நல்லா தூங்குனியா? அட, நீ சிரிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, நீ பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கல. இப்படி வைக்கப்பட்டா எப்படி நடக்கும்? சினிமாவில் இருக்கவங்க எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். நீ பேசுறது எப்படி இருக்கணும்னா, டல்லா இருக்கவங்க கூட ஹாப்பியா ஆகிடணும். அந்த மாதிரி இருக்கணும். இதுல ட்ரெஸ் இருக்கு, இத போட்டுக்கிட்டு நீட்டா ரெடியாகி கீழே வா. இந்த டைம்லயா? எங்க? உன்னை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்திருக்காரு. நீ ஹீரோயின் ஆகணும்ல, அதுக்கு தான் இதை போட்டுட்டு சூப்பரா ரெடியாகி கீழே வந்துரு. உன்னை பார்த்த உடனே சான்ஸ் உனக்கே கொடுத்துடணும். இந்த நான் ஊர்ல இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கிராமத்து பொண்ணுங்க போடுற மாதிரி இருக்குமா? இது லேட்டஸ்ட் ஃபேஷன். வாங்கிக்கோ. சீக்கிரம் ரெடி ஆகி வந்துரு. வாவ், அடடடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ இப்போவே பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்க. அவ்வளோ அழகா இருக்க. ஹீரோயின் சான்ஸ் உனக்கு தான் கிடைக்க போகுது. அந்த ரூம்ல தான் ப்ரொடியூசர் இருக்காரு, போய் பாரு. எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் வாங்க. ஐயோ ராமா, இல்ல, நீ இப்படி பயந்தனா ஆக்டிங் எப்படிமா பண்ணுவ? பயப்படவே கூடாது. உன் கூட நானும் வந்தா ப்ரொடியூசர் என்னை திட்டுவாருல்ல. அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். எதுக்கும் பயப்படாத, தைரியமா போ. போமா. உட்காரு. உன் பேர் என்னம்மா? வைஷாலி. இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்க. நீ ஒரே ஒரு சினிமா நடிச்சா போதும், நம்பர் 1 ஹீரோயின் ஆயிடுவ. உன் காது, அந்த லிப்ஸு, நான் சொல்ற எல்லாத்தையும் பண்ணுவல்ல நீ? ஆமா சார். நான் ஒரு படத்துல பெரிய ஹீரோவா நடிக்க போறேன்.
நான் சொல்றபடி கேட்டேன்னா நீ தான் ஹீரோயின். விடுங்க சார். வேண்டாம் சார். விட்டுருங்க சார். கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தா போதும். எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க உனக்கு சார். சினிமானா பிடிக்குமாமே? அந்த ஆசை காட்டினா நீ நல்லா கோஆபரேட் பண்ணுவேன்னு மங்களா என்கிட்ட சொன்னா. அதனாலதான் இப்படி பண்ண. நான் எந்த ப்ரொடியூசரும் இல்லை. உன்னை பார்த்ததும் போதை தலைக்கு ஏறி போச்சு. விடுங்க சார். உங்களுக்கு எதுவும் ஆகல? ஓகே, ஒரு நிமிஷம் ஹாலில் உட்காருங்க, நான் வரேன். அக்கா, நீங்களாவது சொல்லுங்க. என் அப்பா என்ன பணத்துக்காக வித்துட்டு போகல. எனக்கு சினிமாவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் என் ஊருக்கே போயிடுறேன். ஊருக்கு போய் என்னடி பண்ண போற? ஊருக்கு போய் உன் வீட்டை அழிக்க போறியா? இங்க இருந்து நீ போய் தான் ஆகணும்னா நான் உங்க அப்பாக்கு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போடி. உன்னை பணத்துக்காக இங்க வித்துட்டு போறேன்னு சொல்ல தைரியம் இல்லாம சினிமா ஆசையை காட்டி பொய் சொல்லி உன்னை இங்க வித்துட்டு போயிட்டா உங்க அப்பா. நீ இப்ப எல்லாம் புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ, மனச கல்லாக்கிக்கோ. வர கஸ்டமர்ஸ்க்கு சந்தோஷத்தை கொடு, புரிஞ்சுதா? அக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. உங்க பேஜில இருந்து ஏதாவது வேலைய பார்த்து உங்க கடனை அடைச்சிடுறேன்க்கா. ப்ளீஸ் அக்கா. நீயா என் வழிக்கு வந்தா சரியா இருக்கும். இல்லனா உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கால்ல விழுந்து கேக்குறேன்க்கா, என்ன விட்டுறேங்க அக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா அக்கா கதவை தரங்க அக்கா. அக்கா ப்ளீஸ் அக்கா, நான் என் ஊருக்கே திரும்ப போயிடுறேன் அக்கா. ப்ளீஸ் அக்கா. சரி, என்ன விட்டுருங்க. இது பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் சார், என்ன இது பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ், யாராவது வாங்க. ப்ளீஸ் விடுங்க சார். என்ன விடுங்க. அம்மா அம்மா, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? அம்மா அம்மா. நான் ஆசைப்பட்டதை நீ கொடுத்துருக்க. இதுக்கப்புறம் உன் பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. அம்மா, இந்த ஊரில் இருக்க சில அப்பா அம்மா நம்ம பண்ணுற வேலையை தான் நம்ம பசங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க.
நாம் அனுபவிச்ச கஷ்டம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்னு நம்ம பிள்ளைங்களாச்சும் சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ பண்ணுற இந்த தொழிலுக்கு போலீஸ் குறுக்க வராங்கன்னு அவங்க கூட என்னை இருக்க வச்சிட்டல. நீ பண்ணுற வேலை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் உன் மேலே ரொம்பவே மரியாதை வச்சுருந்தேன். ஏன்னு சொல்லுங்க, உங்கள் புண்ணியத்தினால தான் நான் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் இத்தனை நாளாக என்னை வளர்த்தது பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு இல்லை. நீங்கள் நான் சீக்கிரமாக பெரியவளாக வளர்ந்து உன்னோட தொழிலில் நானும் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்க. கட்டாயப்படுத்தி யாரையும் இந்த தொழிலில் இன்வால்வ் பண்ணாதம்மா. உன் கண்ணீரை பார்த்து இங்க கரையிற மனசு யாருக்கும் இல்லம்மா. இந்த பிசினஸை காப்பாத்துக்க சொந்த மகளையே பலி கொடுத்துருக்காவ. அப்படி இருக்கும்போது உன் கண்ணீருக்கு மதிப்பு கொடுப்பாளா என்ன? எந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிடுமா. அவ சாப்பிடவே இல்லையா? சாப்பிடலக்கா. சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் கஷ்டப்படுறதே 3 வேளை சாப்பாட்டுக்காக தான். ஆனா செய்யற தொழில் தான் வித்தியாசப்படுது. இதுதான் என் தொழில். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இந்த வேலை பண்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வைஷாலி, இங்க பாரு, நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த தொழிலை இன்வால்வ் பண்ண விரும்பல. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை, மாசம் மாசம் வர வருமானம் பத்தாம இந்த வழியை தேடிக்கிட்டு எல்லாரும் ரெடியா தான் இங்க வராங்க. எல்லாருக்கும் பண தேவை ரொம்ப அதிகம். நான் செய்யற தொழில் சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னால 4 குடும்பத்துக்கு நல்லது நடக்குதுங்கும் போது அதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும் சொல்லு? உன்னோட கண்ணீரால என் கல் மனசு ரொம்பவே கரைஞ்சு போச்சு. நீ அன்னைக்கு அப்படி கத்திட்டு இருந்த. ஆனா என்னோட பொண்ணு நீ சத்தம் போட்டு அழுதப்போ மனசு கல்லாக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ட. உன்னை பார்க்கும்போது எனக்கு என் மகதாமா ஞாபகம் வரா. அதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ இந்த தொழிலை பண்ண வேண்டாம். நானே உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி தரேன். நான் கொடுத்த 1 லட்சம் ரூபாவும் நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், சரியா? தேங்க்யூ. உங்க பணத்தை நான் சீக்கிரமே திருப்பி கொடுத்துட்றேன். தேங்க்ஸும் வேணாம், நீ பணம் கொடுக்கவும் வேணாம். நீ தடவை இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தியோ அதே சிரிப்போட இந்த வீட்டுல என் மகளா இருமா. அது போதும். நானும் உன்ன மாதிரி சினிமா ஹீரோயின் ஆகணும்னு தான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு இருக்க கஷ்டத்துக்கு முன்னாடி என்னோட கனவெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதுக்கு தான் என்னோட கனவுகளுக்கு கல்லை வச்சு சமாதி கட்டிட்டேன். அது என்னைக்குமே வெளியே வரவே வராது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பஸ் ஸ்டாப்ல பார்க்கும்போது உன்னோட சினிமா கனவுகளை பத்தி என்கிட்ட சொல்லும்போது நான் சினிமாவை விட்டாலும் இந்த சினிமா என்னை விடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆன, உன்னை லவ் பண்ண. ஆனா நான் இருக்கிற இடம் உனக்கு தெரிய வந்தா நீ என்னை விட்டு தூரமா போயிடுவியோன்னு தான் நான் இருக்கிற இடத்த உன்கிட்ட சொல்லல. வெளி உலகத்துக்கு அது ப்ராஸ்டியூஷன் ஹவுஸா தான் தெரியும். ஆனா எனக்கு அது என்னோட சொந்த வீடு மாதிரி ட்ரீட் பண்ண வச்சாங்க மங்களாக்கா. ஐம் சாரி வைஷு, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது நான் தான் விக்ரம். சாரி கேட்க வேண்டியது நான் தான், நீ இல்ல. ஐம் சாரி. வைஷு, மங்களா ஆண்டி கிட்ட நான் பேசுறேன். இனிமே நீ அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தங்க வேற இடம் பார்க்குறேன், சரியா? தலக்கால் இல்லாம நீ பேசிட்டு இருக்காத.
வைஷாலிய தன்னுடைய மக மாதிரி பார்த்துட்டு இருக்க அந்த மங்களா, அவ எதுக்கு இவளை கொல்லணும்? சார் மங்களா தான் கொலை பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட நான் எப்பயாவது சொன்னேனா சார்? அவங்க மேல ஒரு டவுட்டுன்னு தான் சார் சொன்னேன். அப்புறம் புடுக்கிறதுக்கு அவ கதையை இவ்வளவு தூரம் சொன்ன? இந்த 3 பேர்ல வைஷாலியுடைய டெட் பாடிய மலை மேல இருந்து யாரு தூக்கி போட்டிருக்கணும்? மலை மேல இருந்தா? சார் வைஷாலி செத்து இருந்தது எம்எல்ஏ வீட்டு பக்கத்துல, மார்த்தாண்டன் குகை பக்கத்துல, மங்களா பீச்சி பக்கத்துல, சரிதானே சார்? ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தா நான் சார் சார் கொலை கேஸுக்கு ஏதாவது க்ளூ கொடுப்பேன்னு பார்த்தா நீ எழுத போற மர்டர் சம்பந்தப்பட்ட கதையை சொல்றியா? சார் எத்தனை டைம் சார் சொல்றது, என்னோட ஸ்கிரிப்ட் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் சார். டேய் போற போக்கு நாயே, ஒரே பொண்ணு 3 இடத்துல எப்படிடா செத்து போக முடியும்? எனக்கும் அதே டவுட் தான் சார். எம்எல்ஏ வீட்டு பக்கத்துல, மார்த்தாண்டன் குகை பக்கத்துல, சிட்டி சர்க்கிள் பக்கத்துல 3 வைஷாலிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம வைஷாலி அதுல இருக்கலாம்னு தான் சார் சொல்ல வந்தேன். கொல்லப்பட்ட 3 பொண்ணுங்களோட பேரும் வைஷாலி தான். அது கூட நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு பேரும் வைஷாலி தான். கொலை நடந்த இடம் வேற வேறையா இருந்தாலும் வைஷாலிங்கிற அந்த பேருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. அங்க நடந்த 4 கொலைகளுமே ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேஷன் லிமிட்ல வருது. கொலை பண்ணவன் யாரு? ரொம்ப பிரில்லியண்டா யோசனை பண்ணியிருக்கான். யார் அவன்? யாருக்கு சார் தெரியும்? ஏன் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள செத்து போன அந்த வைஷாலிக்கும் சிட்டிக்குள்ள கொலை பண்ணப்பட்ட அந்த வைஷாலிகளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. சார் விக்ரமோட லவ்வர் வைஷாலி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். வேற எந்த வைஷாலி யாருன்னு எனக்கு தெரியாது சார். பாரு, எனக்கு கோவத்தை வர வைக்காத. கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த வயிறை கொரோனா டியூட்டி பார்த்து குறைச்சிருக்க. இந்த கேஸை என்னோட மூளையை வச்சு தான் நான் முடிக்க போறேன். உன்னோட இத்து போன கதையை சொல்லி என்ன டென்ஷன் ஆகாத. அப்படியா சார்? எனக்கு இந்த கேஸை பத்தி பேசி எனக்கு ரொம்ப தலைவலியே வந்துருச்சு சார். அப்படியா? சரி, இப்ப வெளியே போ. என் ஆளுங்கிட்ட சொல்றேன், உன்னை வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம். டைரக்டா மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். போடா. தேங்க்யூ சார். சார் சார் ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா சார். நான் கதை சொல்ல போறேன் சார். இவ்வளவு நேரம் சொன்னது போதாதா? டேய் கிருஷ்ணப்பா. சார், எம்எல்ஏ லிங்கையா, மந்திரவாதி மார்த்தாண்ட, பிஜி ஓனர் மங்களா, இவங்களோட போட்டோஸ் அப்புறம் டீடைல்ஸ் வேணும். ஓகே சார். எனக்கு உடனே வேணும். ஓகே சார். அப்புறம் அவங்க எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. சரிங்க சார். சொல்லு கிருஷ்ணப்பா. சார் லிங்கையா, மாத்தாண்டா, மங்களா அவங்க எஸ்கேப் ஆகி 4 நாள் ஆச்சு சார். சம்திங் இஸ் ராங். பிக் கிரைம் நடந்திருக்கு. இந்த கேஸில் என்ன சுத்த விட்டுட்டு இருக்கிற அந்த சைக்கோ யாரு? அவ ஒரு நாளைக்கு மனசை கல்லாக்கிட்டான்னா பலி கொடுத்துடலாம். ஜஸ்ட் அவ உயிர் தானே. வைஷாலியை எம்எல்ஏ கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்? விக்ரம், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். இங்க என்ன சர்ப்ரைஸ்? வா, நான் சொல்றேன். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. நீ கட்டின சமாதியை உடைச்சு உன் கனவுகளை வெளியே கொண்டு வரலான்னு தான். அப்படின்னா? அப்படின்னா நான் ஹீரோ ஆகணும்னா நீ தான் ஹீரோயின். என்ன ஜோக்கா? நிஜமாவே வைஷு, நம்ம சினிமாக்கு நீ தான் ஹீரோயின். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நிம்மதியா இருக்கேன். மறுபடியும் என்னோட செத்துப்போன கனவுகளை தட்டி எழுப்பாத விக்ரம். ஒரு லவ்வரா உன்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றலைனா நான் எதுக்கு இருக்கேன்? இந்த ஒரே ஒரு படத்துல மட்டும் ஹீரோயினா பண்ணு போதும். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா பண்ணு, இல்லைனா வேண்டாம்.
ஓகே, உனக்காக ஹீரோயினா இந்த படத்துல நடிக்க நான் ஒத்துக்கிறேன். ஹாய் விக்ரம் சார். வணக்கம். வணக்கம் சார். உட்காருப்பா. வணக்கம். வணக்கம். நீ உட்காருமா ப்ளீஸ். யூ ஆர் வெரி கமிட்டட் பர்சன் விக்ரம். சார். ஆமாம் சார். நம்ம படத்தில் ஆக்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாம் சார். ஹீரோ என்ன பண்ணுறாங்க? ஓ கிரேட். கதையெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் சார். ஏன் லேட் பண்ணணும்? வாங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஃபார்மாலிட்டிஸா? உங்ககிட்ட ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாரு. போய் பேசிட்டு வா. உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா? வா இங்க இருந்து போலாம். ஹேய், புத்தி கெட்டு போனது எனக்கு தான். கையை விடுங்க. என்னோட ஆசையை தீர்த்துக்காம உன்னை நான் வெளியே விடுறதா இல்ல. கையை விடுங்க. விக்ரம், விக்ரம் சொல்லு விக்ரம், என்ன விடுங்க. விக்ரம். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஹீரோயின் சான்ஸ் வேணாம், எதுவும் வேண்டாம். உனக்கு ஹீரோயின் ஆகிறதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா உன் லவர் அவன் ஹீரோ ஆகிறதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் அவன்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். உன் லவர் என் கூட ஒரு நாள் படுத்தான்னா நீ ஹீரோ ஆகிறதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னேன். பாவம், அவனை எத்தனை நாள் தான் சான்ஸ் தேடிக்கிட்டே இருப்பான் சொல்லு. ப்ளீஸ். அவனை பார்க்கும்போது உனக்கு பாவமா தெரியலையா? நீ உண்மையிலேயே அவனை காதலிச்சிருந்தா உன்னோட லவ்வர் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஆளா வரணும்னு நீ நினைச்சானா 10 நிமிஷம் என் கூட கோஆபரேட் பண்ணா போதும். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. தன்னோட ஆசையை நிறைவேற்றலன்ற கோவத்துல வைஷாலியுடைய தலையில பாட்டிலால அடிச்சு கொலை பண்ணி வீட்டுல இருந்து வெளியே தூக்கி போட்டிருப்பான். வைஷாலிய லிங்கைய கொலை பண்ணிருக்கணும். ஆனா விக்ரம் என்னானா? அப்பா புண்ணியாத்மா, உனக்கு நீயே டிசைட் பண்ணிக்கிட்டு என்ன ரேபிஸ்ட் மர்டரிஸ்ட்னு முடிவு பண்ணிடாதயா? ஓஹோ, எம்எல்ஏ லிங்கையே சாரா? வாங்க. சரி. தலைமறைவா இருந்தவரு அதென்ன இவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்துட்டீங்க? பயம்தான்.
பயத்தினால தான் நான் தலைமறைவா இருந்தேன். நான் லைஃப் லாங் வெளியவே தலை காட்ட மாட்டேன்னு நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்க. அப்படின்னா நீங்க வைஷாலிய ரேப்பும் பண்ணல கொலையும் பண்ணலன்னு சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு யாரையா சொன்னது நான் தான் ரேப் பண்ணேன்னு? ஒரு பொண்ணு தானா வந்து ஊன்னு சொன்னாலும் நான் ஊகுன்னு தான் சொல்லுவேன். ரெட் புல்லையே குடிச்சாலும் ரேப் பண்ண முடியாத நிலைமையில தான் நான் எப்பயும் இருப்பேன். என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அரசியல்வாதிங்கனாலே அவங்க ரேபிஸ்ட்னு நீங்களா எப்படியா முடிவு பண்றீங்க? பொண்ணுங்க மேல சபலம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. இந்த ஜாமுனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா அந்த ஜீராவை நான் தொட்டு சாப்பிடுவேனே தவிர வேற எதுவும். ரேப்பும் பண்ணல மர்டரும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வைஷாலி யாருன்னே தெரியாதா? இதுதான் உங்களோட ப்ராப்ளமே. கேட்ட கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறீங்க, அப்பதான் சரின்னு ஒத்துக்குவாங்கன்றதுக்காக. நான் எப்ப சொன்ன வைஷாலி எனக்கு தெரியாதுன்னு? நான் ரேப்பும் பண்ணல மர்டரும் பண்ணல, அதை தான் நான் சொல்ல வந்தேன். வைஷாலி உங்க வீட்டுக்கு வரவே இல்லையா? வந்திருந்தா, ஆனா அங்க நடந்ததே வேற. சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஹாய் விக்ரம், ப்ளீஸ் உட்காருங்க. எங்க மூவில நடிக்க ஒத்துக்கிட்டீங்களா? கதையெல்லாம் சொல்லிட்டீங்கல்லப்பா, பின்னையே லேட் பண்ணணும். வாங்க, நாம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். வாங்க. என்னாச்சு என்னாச்சு? ஏய் ஏய், சினிமாக்காரனா என்ன நினைச்ச? சினிமா என் உயிர் தான், ஆனா வைஷாலி என் உயிருக்கும் மேலடா. உன்ன மாதிரி பைத்தியக்கார கூட அனுப்புவேன்னு எப்பரா நீ நினைச்ச? சான்ஸ் கொடுக்குறேன்னு ஆசை காட்டிட்டா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வைஷாலியை கேட்டப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எந்த அளவுக்கு கேடு கெட்டவனா இருப்பேன்னு. உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் வைஷாலியை ஒத்துக்க வச்சு இங்க கூட்டிட்டு வரதா சொன்னேன். நீ ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் நான் ஹீரோ ஆக முடியுமா? சினிமாவை காதலிக்கிற, சினிமாவை மட்டும் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இன்னும் இருக்காங்க. சான்ஸ் கேட்டு அவங்க காலிலலாம் நான் விழுவேன், ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க காலில் நான் விழவே மாட்டேன். இந்த இடத்துலயே ஒன்று குத்தி போட்டு போலாங்கிற அளவுக்கு கோவம் இருக்கு. ஆனா நீ ஒரு அடி வாங்கினாலும் வைஷாலியோட செருப்பால வாங்கிட்டல்ல. நெக்ஸ்ட் டைம் நீ எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் வைஷாலி செருப்பால் அடிச்சது உனக்கு ஞாபகத்துக்கு வரும்ல. ஒழுங்காயிரு. வைஷு வா. இதான் சார் நடந்தது. சரி, நீ கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எலெக்ஷன் பக்கத்தில் வருது. இந்த தடவை ஜெயிச்சு சிஎம் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உண்மையான கொலைகாரனை பிடிச்சி உள்ளே போடுங்க சார். கேஸை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக என்ன கொலைகாரனாக்கி என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்குற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன். சினிமாவுக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருந்த விக்ரம் வைஷாலி கையால் லிங்கையாவை ஏன் செருப்பால் அடிக்க வச்சா? கேஸ் சால்வ் ஆக போகிற நேரத்தில் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கே. இந்த கொலைக்கும் லிங்கையாக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற போது யாரு கொலைய பண்ணிருக்கணும்? நீ காதலிக்கிற பொண்ணு கண்ணி கழியாம இருந்தா அவளை என் தாய்க்கு பலி கொடுத்து அவ உடம்புல இருந்து வர்ற அந்த ரத்தத்தை என் தாய்க்கு நைவேத்தியம் பண்ணணும். பூஜை முடிஞ்ச அந்த ரத்தத்தை உனக்கு நான் குங்குமமா பண்ணித்தரேன். பலி கொடுக்கலான்ற. அப்படின்னா லிங்கைய கூட வைஷாலி போயிருந்தான்னா அவ கண்ணி கழிஞ்சு போயிருப்பான்னு அர்த்தம். லிங்கையா சினிமா ப்ரொடியூஸ் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, வைஷாலிய கண்ணி கழியாம பார்த்துக்கிட்டு நரபலிக்கு பலி கொடுத்தோன்னா தன்னோட கெரியர்ல நல்லது நடக்கணுன்றதுக்காக 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணலான்னுட்டு அமாவாசை அன்னைக்கு விக்ரம் வைஷாலிய மார்த்தாண்டம் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா. அம்மா, இந்த பொண்ணு நான் உனக்கு பலி தர எதுக்கு தாயே?
வேணாலும் யூஸ் பண்ணிட்டல்ல, என் கையில மாட்டுவல்ல, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. மூட நம்பிக்கைகளை முன்னாடி வச்சுக்கிட்டு நரபலிய கொடுத்திருக்க ரத்தம் மார்த்தாண்டோ. சார் யோ, உன்னை பார்த்தா நம்பவே முடியலையா? ஆமா சார். அந்த வைஷாலிய எதுக்கு நீ பலி கொடுத்த? நான் கோழி ஆடுகளை பலி கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சீக்கிரமா பிரபலமாகணும்னு விக்ரமோட பேராசையை நான் பயன்படுத்தி வைசாலி அங்க வர வச்சேன். ஆனா அன்னைக்கு அங்க நடந்ததே வேற சார். சரியா போச்சு. யோ, என்ன நடந்ததுன்னு சரியா தாயே! என்ன? ஒரு நிமிஷம். டேய் டேய், எதுக்குடா கேமரா எடுக்கற? எதுக்கு கேமரா கொண்டு வந்த? இருங்க சுவாமிஜி, எனக்கு ப்ரூஃப் வேணும்ல. ப்ரூஃபா? என்ன ப்ரூஃப்? நீங்க வைஷாலியை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு. போலீஸா? என்ன சுவாமிஜி, நீங்க வெட்டுங்க, நான் ரெக்கார்ட் பண்றேன். எங்க? நீங்க டிவி சேனல்ல இருந்து வரீங்களா? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? வைஷு சார், சார் இங்க பாரு சாமி, இந்த மாதிரி எல்லாம் நல்லது பண்றேன்னு சொல்லி எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கிருப்ப. உடம்பு வளைஞ்சு வேலை செய்யறதை விட்டுட்டு இத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்குறிய, வெக்கமா இல்ல? நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியாது, நீ மத்தவங்களுக்கு சொல்றிய? நம்ம நாட்டுக்குள்ள எந்த டெரரிஸ்டும் வராத மாதிரி பார்டர்ல உட்கார்ந்துகிட்டு மந்திரம் போடுங்க, அப்பவாது ஏதாவது பிரயோஜனமா இருக்கும். கொலைகாரனுக்கு ஈக்குவலா இருக்கீங்க நீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை ஜெயில டாய்லெட் கழுவ போடணும். நடைய ஸ்டேஷனுக்கு. என்ன ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க சார், என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். தயவு செஞ்சு நீயும் என்ன மன்னிச்சிடுமா சார். நான் வேணும்னா இந்த ஊரை விட்டு போயிடுறேன், ப்ளீஸ் சார். அம்மா நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இந்த ஒரு தடவை இவனை மன்னிச்சிரு விக்ரம். இன்னொரு தடவை இந்த வேலையை பார்த்தா எனக்கு தெரிய வந்துச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், டைரக்டா மேல அனுப்பிடுவேன். சரிங்க சார். ஜாக்கிரதை. சரிங்க சார். சார் நான் போயிடுறேன் சார். அவங்க கிட்ட சொன்ன மாதிரி ஊரை விட்டு போயிட்டேன் சார். ஆனா சத்தியமா நான் கொலையெல்லாம் பண்ணவே இல்லை சார். சரி, கொஞ்ச நேரம் வெளியே கூப்பிடுறேன். சரிங்க சார். வர. இந்த கேஸ் ஏன் இவ்வளோ கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்கு? என்னோட சர்வீஸில் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் டீல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த கேஸில் நான் ஏன் இவ்வளோ தடுமாறுறேன்? என் மைண்டு என் கண்ட்ரோலுக்கு ஏன் வர மாட்டேங்குது? பொறுமையாக யோசனை பண்ணால் க்ளூ கண்டிப்பாக கிடைக்கும். வைஷாலியை 2 பேர்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிருக்கான்னா விக்ரமே கண்டிப்பாக வைஷாலியை கொலை பண்ணியிருக்க மாட்டான். அப்படின்னா அவளை கொலை பண்ணது யாரு? வைஷாலிய தன்னோட மக மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த மங்களா எதுக்கு கொலை பண்ணணும்? பணத்தை கொடுத்து வாங்கின இந்த பொண்ணை மக மாதிரி நினைச்சுக்கிட்டான்னா அவ பிசினஸ் எப்படி நடக்கும்? இல்ல சார், நீங்க கவலைப்படாதீங்க, அது நடக்காது. சொல்லப்போனா எந்த கஸ்டமர் வீட்டுக்கும் நாங்க அனுப்ப மாட்டோம். வேணும்னா நான் உங்களுக்கு சில போட்டோஸை சென்ட் பண்றேன். அதுல எந்த பொண்ணு வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணை எங்க பசங்க நீங்க இருக்க இடத்துக்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓகே? அது அப்படி இல்ல, வீடா இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அது கரெக்ட் தான், ஆனா டேவா இருந்தா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட்டுல சார் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வைஷாலி வீட்ல இருக்கா. பரவாயில்ல விடுங்க, அட்ரஸ் அனுப்புறேன், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. ஓகே சார். வாமா வைஷு, இவ்ளோ காலையில எங்கம்மா போயிட்டு வர? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு வைஷு. நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. அதுக்கு நான் வெளியில ரூம் பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன். ஒருத்தன் கூட சுத்தம் போது உன் வீட்டோட கஷ்டம் உனக்கு ஞாபகம் வரலையா? அதே நானு 4 பேர் கூட படுக்க சொன்னா நான் அப்படி இல்ல அது இதுன்னு கதை விட்டுட்டு இருந்த. என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க?
அன்னைக்கு நீ அவ்வளவு அழுதத பார்த்துதான் ஐயோ பாவம் கிராமத்து பொண்ணு எமோஷனலா நம்ம வழிக்கு கொண்டு வரணும் தான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு நான் உன்கிட்ட டிராமா போட்டேன். உன்னை நானு இத்தனை நாளா இந்த தொழில ஏன் இறக்கி விடலன்னு தெரியுமா? நீ லோக்கல் ஃபிகர் இல்லடி, நேஷனல் ஃபிகர். அதுக்கு தான் இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் கிட்ட உன்னை சேல் பண்ணா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் நான் நினைச்சேன். நீ என்னடனா உன் லவர் கூட போறங்கிற? உனக்கு என்ன மஞ்சள் குங்குமம் சேலை கொடுத்து வழி அனுப்பி வைப்பேன்னு நினைச்சியா? நோ, இப்பதான் உன்னை நான் துபாய்க்கு சேல் பண்ற டீலிங்க பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? இவளோட ரூமை தள்ளி பூட்டி வைங்கடா. இவ இந்த பிசினஸ்ல இறங்குறேன்னு சொல்ற வரைக்கும் குடிக்க தண்ணி சோறு எதுவுமே குடுக்காதீங்க. பசியில செத்தா செத்து போகட்டும். எனக்கு 1 லட்சம் லாஸ் ஆனா கூட பரவாயில்ல. ஆனா எக்காரணத்து கொண்டோ இவளோட லவ்வர் கூட போக கூடாது. அவ்வளவுதான். எனக்கு அதான் வேணும். இவளை தேடிட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா அவனைய தீர்த்து கட்டிடுங்க. கூட்டிட்டு போங்கடா. என்ன விடுங்க அக்கா, அக்கா ப்ளீஸ் கா, என்ன விடுங்க. பாரு வைஷாலி, சொல்றத நல்லா கேளு. கடைசியா உன்கிட்ட நான் கேக்குறேன் வைஷாலி, நீ ஒத்துக்கிட்டா வயிறு ஃபுல்லா சாப்பாடு போடுறேன். இல்ல, நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். என்ன விக்ரம் கூட அனுப்பி வைங்க. அப்படியா? சரி பாரா, இவ செத்துட்டா இங்கயா தூக்கி வீசிடுங்க. வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கலனா கூட இவ திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எங்க இருந்தா வந்தாலும் வைஷாலி, வைஷாலி, வைஷாலி. ஏய், முதல்ல உன்னை அடிச்சு உள்ள தூக்கி போடணும்டி. நீ எங்க வேணா இரு, நான் உன்னை விட மாட்டேன். நான் இன்ட்ரு போட்டவங்க எல்லாம் என்ட்ரி கொடுத்துட்டே இருக்காங்களே, அவதானே இவ? அது நான் தான் சார். அன்னைக்கு மேக்கப் போடல. ஆஹா. மேட்ருக்கு வாங்க சார். ஏற்கனவே நான் பப்ளிக் கிட்ட மரியாதைக்கு எடுத்துக்கிட்டேன் சார். இப்போ நான் தான் கொலைகாரின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னால எப்படி சார் நிம்மதியா வாழ முடியும்? சொல்லப்போனா வைஷாலி கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல சார். ஏன்னா நான் அவளை மக மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் சார். ஒரு நிமிஷம் பேசாம இருங்க. இதோ பாருங்க மேடம், இந்த முழு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே என்ன மாதிரி பிரில்லியன்ட் ஆபீசர் யாருமே ஆமாங்க கிடையாது. சார். ஒரு கொலை நடந்த இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா இந்த கொலை இப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்ற அளவுக்கு இன்டெலிஜென்ட் நானு. அப்படிப்பட்ட எனக்கு இந்த வைஷாலியோட கொலைய நீங்க எல்லாரும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க போல இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் என்னோட பிரெயினை ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க? சார், எனக்கு ஹனி ட்ராப் தெரியும் சார். பிரெயின் ட்ராப் எல்லாம் தெரியாது. சொல்ல போனா எனக்கு அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது சார். இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். ப்ளீஸ். ஓகே, அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கடைசியா நீங்க வைஷாலிய பார்த்தப்போ அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணுமே, அது என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெளியே ரூம் பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன். யார் அந்த பையன்? விக்ரமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் பொண்ணுங்க கிஸ் பண்ணணும்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டு இங்க வந்தான். அவன் டென்ஷனா பாதியிலேயே இங்க இருந்து போனான். அவன் பின்னாடியே நீ வந்ததை நான் அப்ப பார்த்தேன்.
அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த மாதிரி இடத்துல என் பொண்ணை வச்சிருந்ததால நான் அவளை இழந்துட்டேன். அதுக்காக நீ இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க கூடாதுன்றதுக்காக உனக்கு வேற வீடு நானே ஏற்பாடு பண்ணிருக்கேன். எங்க அந்த பையன் வந்திருக்கானா? கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வாமா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. வேற பசங்க கிட்ட பேசினாலே பிரிஞ்சு போற இந்த காலத்துல வைஷாலி இந்த மாதிரி இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சு கூட அவளை புரிஞ்சுக்கிட்ட நீ அவ கூடயே இருக்கிறல்ல, நீ எவ்வளவு நல்ல பையன்னு எனக்கே தெரியும்பா. என் வைஷாலி நல்லா பாத்துக்கோப்பா, சரியா? 1 செகண்ட். இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு குட்டி வீடு கட்டியிருக்கேன். இனிமேல் 2 பேரும் அந்த வீட்டுல தான் இருக்கணும். நீங்களும் எங்க கூடவே வந்துருங்களேன். இல்லம்மா, என் பேரு மட்டும்தான் மங்களா. நான் பண்ற தொழில் எல்லாம் அசிங்கமானது. என் கூட நீங்க 2 பேரும் இருந்தா மக்கள் உங்களை வேற மாதிரி பாப்பாங்க. கீ வாங்கிக்கோ, வாங்கிக்கோப்பா. இதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லை சார். வைஷாலி மொபைல் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன் சார். சரி மேடம், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார், வைஷாலியோட அப்பா வந்திருக்காரு. யோ, யாரையும் உள்ள அனுப்பாத. ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கேயே உட்கார வை. சரிங்க சார். மங்களா வீட்டுக்கு போன 2 பேரும் எங்க போனாங்க? அவங்க 2 பேரையுமே யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? இவங்களுக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களோ? 2 பேரும் செத்து போயிருந்தா வைஷாலி பாடி கூட விக்ரம் பாடியும் கிடைச்சிருக்கணுமே. அப்படின்னா விக்ரம் சாகல. ஹலோ சார், விக்ரம் மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஒரு ரிசார்ட்ல சிக்னல் காட்டுது. ஏய், இமீடியட்டா லொகேஷன் ஷேர் பண்ண. ஓகே சார். ஏன் சார் நின்னுட்டீங்க? இவன் என்ன சார், இவனை ஹீரோவாக்க நான் கதை எழுதுனா இவங்க கூட சேர்ந்து என்னைய கொலை பண்ண பாக்குறானா? எனக்கே ஆப்படிக்க பாக்குறியா? இப்ப நான் உண்மையா சொல்றேன் சார், வைஷாலியை கொண்டது இவன் தான் சார். ஏய், ஸ்டேஷன்ல டென்ஷன் ஆக்குற மாதிரி இங்க டென்ஷன் ஆக்காத. அவனை போறதுக்கு முன்னாடி உன்னை போட்டுருவேன். வெறும் கொலை மட்டும் இல்ல, ரேப்பும் ஆயிருக்கு. நான் பார்க்கல சார். ஆமா, இவனுக்கு நாங்க என்ன அநியாயம் பண்ணன்ட்டு எங்களை டார்கெட் பண்ணிருக்கான். யோ இன்ஸ்பெக்டர், இவன் என்னையா ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான்? இத்தனை பேர் மேல டார்கெட் வச்சிருக்கான். அவன் சைக்கோன்னு இப்பதான் தெரிய வந்துச்சா? இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சைக்கோன்னு. இவனை நான் விட மாட்டேன். யோ இன்ஸ்பெக்டர், கையில கன்னை வச்சுட்டு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஷூட் பண்ணி அவனை போட்டு தள்ளியா? பண்ண முடியாது, பேசாம இருங்க. ஏன் முடியாது? ஷூட் பண்ணி என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவன் கஞ்சா எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் எந்திரிக்க மாட்டா, சும்மா இருங்க. யாரா நீங்களா? என் பொண்ணை ஏன்டா கொன்ன? அவனுக்கு என்னடா பண்ணா? யார் பொண்ணு? யார் யா நீ? ஏய், நீங்க நல்லா வாழணும் தானடா என் வீட்டை நான் விட்டு கொடுத்தேன். எந்த வீடு? யாருமா நீ? நான் ஏதோ ஆடு கோழிகளை பலி கொடுத்து என் பழப்ப ஓட்டிட்டு இருந்தேன். என்ன போய் கொலை கேஸ்ல சிக்க வச்சிட்டியாடா? யாரா நீங்களா? என் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டியாடா உன்னை. இருப்பா. ஏய் விக்ரம், நீ உலக நாயகி மாதிரி ஆக்ட் பண்ணாத.
நீ எப்படிப்பட்ட பெரிய கிரிமினல் எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, உன் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டு அதுல இவங்களையா இன்வால்வ் பண்ண? இங்க பாருங்க, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க எனக்கு சுத்தமா தெரியல. உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை கேட்டு நீங்க வந்திருக்கீங்க. ஏய், உங்ககிட்ட நல்லபடியா பேசினா நீ ஒத்துக்க மாட்டடா. ஸ்டேஷன்ல கூட்டு போய் 4 காட்டு காட்டினா கொலை எதுக்கு பண்ணனு ஒத்துக்குவேல? நான் இந்த கொலையும் பண்ணல, நான் இந்த கொலையும் பண்ணல. ஏய், அவ தப்பிச்சு ஓட போறான். லைட் ஆன் பண்ணுங்க. ஏய் விக்ரம், பாரு, இது போலீஸ் கண்ணு லோடா இருக்கு. தமாஷ் பண்ணாத. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, நான் எந்த கொலையும் பண்ணலன்னு. சொல்றது புரியல உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க, இல்லனா. ஏ விக்ரம், நீ பண்றது ரொம்ப தப்புடா. ஏய், நீ பேசாம இருடா. நோ. என்ன பாக்குறீங்க? நடங்க. நோ வேண்டாம் விக்ரம், நான் சொல்றது போயாங்க. இன்ஸ்பெக்டர், மரியாதையா இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுங்க. என்ன கோவப்படுத்தாதீங்க, சுட்டு தள்ளிடுவேன். டேய், நம்ம ஒரே தட்டுல ஒண்ணா சாப்பிட்டோம்டா. ஷூட் பண்ணாதடா ப்ளீஸ்டா, ஷூட் பண்ணிடாதடா. ஏய், நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நான் உனக்கு நல்லது தானே பண்ணேன். ஏய், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் டிபார்ட்மெண்ட் உன்னை சும்மா விடாது. கண்ணை கொடு. டேய், தப்பு மேல தப்பு பண்றியாடா? போலீஸ் உள்ள சுட்டு தள்ளிடுவாங்க. கண்ணை குடுறா. கண்ணை கொடு. கண்ணை குடுடா. வேண்டாம் வேண்டாம். டேய், ஐயோ ஐயோ. ஐயோ. நீ எத்தனை வாட்டி ஷூட் பண்ணாலும் நாங்க யாரும் சாவ மாட்டோம். நீ உன் மனசுல நாங்க எல்லாரும் செத்து போகணும்னு நினைச்சா மட்டும் நாங்க சாவோம். யாரா நீங்கலாம்? எதுக்குடா என்னை இப்படி நீங்க டார்ச்சர் பண்றீங்க? நீங்க எல்லாம் சாமியா இல்ல பூதமாடா? யாரா நீங்க? கேரக்டர்ஸா? ஹலோ குரு, நீ உடனே ரிலாக்ஸ் ஆகாத. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இன்னும் மீதி இருக்கு. ஒழுங்கா உட்கார டிஸ்கஸ் பண்ணலாம். வந்தீங்க? நீ 3 வருஷமா கதை எழுதிட்டே தான் இருக்க, ஆனா உன்னால கிளைமேக்ஸே எழுத முடியல. ஆமா, என்னோட போலீஸ் கேரக்டர்ல இருந்து கதை ஸ்டார்ட் ஆச்சு. கதை எழுத எழுத எத்தனை கேரக்டர்ஸ் நீ கிரியேட் பண்ணிருக்க, எத்தனை கேரக்டர்ஸ் நீ போட்டு தள்ளிருக்க பாரு. இப்படியே விட்டோம்னா எங்களை நீ சினிமால இருந்து அடிச்சு துரத்தி விட்டுன்ற பயத்துல நாங்களே ஒரு கிளைமேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீ எழுதின கதைக்கு நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா கிளைமேக்ஸே கிடைக்கல நண்பா. ஏய் இருடா ஒரு நிமிஷம். சொல்லு நண்பா, கிளைமேக்ஸ் என்ன நினைச்சிருக்க? நல்லா இருக்குப்பா. நீங்க கதையில இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏய் விக்ரம், இன்னும் ஒரு படம் கூட எடுக்கல, அதுக்குள்ள பில்டப் காட்டிக்கிட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா ப்ரொடியூசர் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு ஃபிலிம் நியூஸ் தான் வரும், பாத்துக்க. நீங்க அப்பெல்லாம் வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மூவி ரெடி ஆகிறது தடுக்கிறதுக்கு யாரோ வேலை பார்க்கறத நான் பார்த்துருக்கேன். ஆனா டீம்ல இருக்கவங்களே இப்படி பண்றத நான் இப்பதான் பாக்குறேன். என்ன மாதிரி ரைட்டர்ஸ் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஹீரோக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா. என்னையா சினிமா டைரக்டர் நீ? எந்த ஒரு அப்பாவாவது அவனுடைய மகளையே விபச்சார விடுதியில கொண்டு போய் விடுவானா? ஒரு நிமிஷம். ஹலோ சார். ஹலோ விக்ரம், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன சார்? இன்னைக்கு தான் கவர்மெண்ட்டு லாக்டவுன் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓ, நாளைக்கு காலையில் நீங்கள் வந்துடுங்க.
கிளைமேக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஷூட்டிங் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி சார், வந்துடுறேன். ம் ஷ், ம் ம் ஃபோனில் யார் நண்பா? டைரக்டர் என்ன சொன்னாரு? லாக்டவுன் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு கிளைமேக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. யாரோ ரோலை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், யார் யார் வெளியே போறீங்க? என் கேரக்டர் இல்லாதாக்கிறவனும். சாரி சார், நீங்க ரொம்ப வேதனையா இருக்கீங்க. உங்க காலில் வேணா நான் விழுறேன் சார். கலா ரசிகர்கள் காலில் விழக்கூடாது, கலைக்கு மரியாதை கொடுங்க போதும். ரைட்டரும் டைரக்டரும் என்ன பண்ண போறாங்கன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்றத கேளுங்க. அது எப்படி நல்ல சினிமா வராதுன்னு நம்மளும் பார்ப்போம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒண்ணா இருங்க போதும். நீங்க என்ன சொல்றீங்க சீனியர்? பண்றதுக்கு என்ன இருக்குப்பா? நீ ஆல்ரெடி எங்க கேரக்டர்ஸை ஃப்ரேம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அந்த ஃப்ரேம்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆயிடுற. வாங்கப்பா. நான் காரணம் இல்ல, இது எல்லாத்தையும் பண்ணது